ஓம் நம சிவாய. ஓம் முருகா சரணம். கொங்கு சொந்தங்களே, வான் புகழ் எட்டும் நிலையிலும் நம் சொந்தங்களின் இனிமை தவறாது நம் சொந்தங்கள் அனைவரையும் பார்க்க வேண்டும், இந்த இனிய மாலை வேளையில் ஒன்று கூட வேண்டும் என்று கருதி உலகில் பல நாடுகளில் பறந்து விரிந்து கிடந்தாலும் இந்த இனிய மாலை வேளையில் நம்முடன் இணைந்திருக்கும் 100ற்கு மேற்பட்ட சொந்தங்களுக்கு உங்கள் கொங்கு ரத்தமான வழக்கறிஞர் ராஜசேகரனின் இனிய மாலை வணக்கங்கள். பேரூர் தவத்திரு மருதாசல அடிகளார் அவர்கள் பாதம் பணிந்தும், சிரவை ஆதீனம் தவத்திரு குமரகுருபர சுவாமிகள் அவர்களின் பொற்பாதங்கள் பணிந்தும், கேபிஎன் குழுமம் நடத்தும் இன்றைய 15ஆம் பொன்னாளில் இந்த இனிய மாலை வேளையில் உலகெங்கிலும் இருந்து இருக்கும் நம் கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த அனைத்து நல் உள்ளங்களையும் கேபிஎன் குழுமம் சார்பாக வருக 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 என்று வரவேற்கின்றோம். இந்த 15 நாட்களும் நாம் பல்வேறு சாதனையாளர்களை, நம் கொங்கு மண்ணின் மைந்தர்களையும் கொங்கு குல புதல்விகளையும் சந்தித்துள்ளோம். அவர்களுடைய சாதனைகளையும் அவர்களுடைய அனுபவங்களையும் கேட்டறிந்துள்ளோம். இன்று இந்த 15ஆம் நாள் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஜூம் காணொளி வழியாக நமது கொங்கு மண்ணின் புதல்வி திருமதி தீபா மோகன்ராஜ் அவர்கள் எம்எஸ்சி சைக்காலஜி, சிறப்பு குழந்தைகளுக்கான சிறப்பு கல்வி என்ற தலைப்பில் நம்முடன் அவர் உரையாட உள்ளார். சேவை மனம் புரிந்து மக்களுக்கு செய்யும் தொண்டே மகேசனுக்கு செய்யும் தொண்டு என்ற கூற்றிற்கு இணங்க இன்று அவர்களுடைய பேச்சுரையை ஆரம்பிப்பதற்கு முன் முத்தாய்ப்பான முன்னுரை வழங்க நம் கேபிஎன் குழுமத்தை சார்ந்த மனிதம் காக்கும் மருத்துவர் டாக்டர் சி மனோகரன் அவர்களை முன்னுரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். இனிய மாலை வணக்கங்கள். அகிலம் போற்றும் அகிலமெங்கும் உள்ள கொங்கு மக்களின் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய நம்முடைய ஆதீனங்கள் பேரூர் தவத்திரு மருதாசல அடிகளார், சிரவை ஆதீனம் தவத்திரு குமரகுருபர் அடிகளார் அவர்களின் சரணங்களை பணிந்து வணங்கி இன்று என்னுடைய உரையை துவங்குகிறேன். இன்றைய தினமானது 15வது நாள். நம்முடைய ஜூம் காணொலி மூலமாக கேபிஎன் ஏற்பாடு செய்திருந்த காணொலியானது 15ஆம் நாள். 14 நாட்களும் நம்முடைய கொங்கு இனத்தில் மிக சிறிய விவசாய குடும்பத்தில் பிறந்தும் கூட வானம் எட்டக்கூடிய அளவிலே வளர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் அனைவரும் பேசினார்கள். அவர்களுடைய பேச்சு இளைஞர்களுக்கும் முன்னேற துடிப்பவர்களுக்கும் ஒரு அருமையான ஒரு காணொளியாக விளங்கியது. இன்று அதற்கெல்லாம் மேலாக ஒரு சிறப்பான ஒரு பேச்சாளர், தம்முடைய வாழ்க்கையை இதற்காக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மிக சிறந்த ஒரு பெண்மணி. அவர்கள் தீபா மோகன்ராஜ் எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சிருக்காங்க. அவங்க அவங்களை அறிமுகப்படுத்துவதில் நான் மிக்க பெருமை அடைகிறேன். அந்த பள்ளியை நம்முடைய சிரவை ஆதீனத்தில் அமைப்பதற்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்த நம்முடைய சிரவை ஆதீனம் தவத்திரு குமரகுரு சாமிகள் அவர்களை வணங்கி இந்த முயற்சிக்கு அவர்களுக்கு நம்முடைய கேபிஎன் சார்பாக உங்கள் அனைவர் சார்பும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தீபா மோகன்ராஜ் அவர்கள்தான் இந்த கௌமாரம் பிரசாந்தி சைக்காலஜில எம்எஸ்சி படிச்சிருக்காங்க. அவங்க இந்த சின்ன வேடம்பட்டியிலுடைய மடத்துல ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கான ஒரு ஸ்கூலை இங்க அமைச்சிருக்காங்க. அது எப்படின்னா, அவங்களுக்கு ஒரு 2 டாட்டர்ஸ்.
ஒரு டாக்டர் வந்து 2002 வருடம் வந்து ரிச்சி அப்படின்னு ஒரு டாக்டர் வந்து பிறக்கிறாங்க. அவங்க பிறந்தோடனே வந்து அவங்களோட எப்பயுமே வந்து தன்னுடைய குழந்தையை பத்தி தாய்க்கு வந்து உடனே ஒரு பிறந்தோடனே ஒன்று தெரியும். ஸோ அது மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அப்புறம் எல்லாம் டாக்டர்லாம் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கிரேனியோ சினாஸ்டோசிஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம். அது வந்து மூளை வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஒரு இது. அப்புறம் அதுக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. பண்றப்ப வந்து எல்லாருமே வந்து குடும்பமே கலங்கி போய் நின்றுருக்கு. அப்போ வந்து இவங்க வந்து நீ வந்து எனக்கு வந்து பிறந்துட்ட, நான் கண்டிப்பா உனக்காகவே நான் இருப்பேன் அப்படின்ட்டு ஒரு சபதம் எடுத்துக்கொண்டு அந்த ரிச்சி தான் வந்து இந்த கௌமாரம் பிரசாந்தி அகாடமி துவங்குவதற்கான ஒரு விதை போட்டதே அந்த அவங்களுடைய பெண் தான். ஸோ அந்த வகையில் 2006 இது ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்ஜிஓ படி ஒரு 1-2 குழந்தைகளுடன் ஒரு சிலருடன் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளியானது இன்று நம்முடைய பகுதியிலும் சரி, எனக்கு தெரிந்து நம்ம இந்த பகுதியில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலா இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு டீச்சர்ஸ், ஹெல்பர்ஸ், பிசியோதெரபிஸ்ட் எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனலா வந்து நடத்தக்கூடிய ஒரு பள்ளி வந்து இந்த பள்ளி தான். இது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா நம்மலாம் வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ எப்படி அவங்கள மேனேஜ் பண்றது அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க். ஒரு நாள் கூட நம்மளால முடியாது. அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து மென்மேல் அவங்களுக்கு வந்து நிறைய ட்ரைனிங் கொடுத்து ஒரு ஸ்கூல் கேம்பஸ்லேயே வந்து அவங்களுக்கு நிறைய முறையான ஒரு சில பயிற்சிகளை கொடுத்து ஆயுர்வேதிக் சிகிச்சையெல்லாம் கொடுத்து அற்புதமான முறையில் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ், 75 ஸ்டாஃப் மெம்பர்ஸ், அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ல வந்து கம்ப்யூட்டர் லேபு, ஒகேஷனல் ட்ரைனிங், அப்புறம் அவுட்டோர் அகாடமி, ஸ்போர்ட்ஸு, அப்புறம் ஆக்குபேஷனல் தெரப்பி, குக்கிங், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதை பண்ணி அவங்க எல்லாம் வந்து ஒரு வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை புரிய வைத்து அவங்களே ஒரு நல்ல மனிதராக்க முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். இதுக்கு வந்து அவங்க வந்து நிறைய மெடல்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. அதாவது அவங்க வந்து நிறைய ட்ரைனிங் கோர்ஸ்லாம் படிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம காணொலியில் போடுவாங்க. நான் நிறைய நேரம் எடுத்துக்க விரும்பல. அவங்க வந்து நிறைய மெடல்ஸு, அப்துல் கலாம் அவர்களுடைய பெயரில் வந்து ஒரு அற்புதமான எக்ஸலண்ட் எஜுகேஷனல் அவார்டு அப்படின்னு வாங்கியிருக்காங்க. அப்புறம் நேஷனல் மகிழா ரத்னா கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. உமன் ஆஃப் இம்பாக்ட் அப்படின்னு அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் இதுக்கு மேல வந்து அவங்களோட ஒரு இந்த கௌமார மண்டாலயத்தில் வந்து ஒரு ரம்மியமான சூழ்நிலையில் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் அது. அந்த இடத்துல வந்து நம்மளே போயிட்டு வந்தோம்னா நமக்கே ஒரு மனசு ஒரு சாந்தியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடத்தில் இந்த பள்ளியை உருவாக்கி இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இவ்வளவு ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்மணி அவர்கள் நம்முடைய பேச வந்தமைக்கு நம்முடைய கேபிஎல் குழுமத்தின் சார்பாக வருக என வரவேற்று அவர்களை பேசும்படி அழைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முத்தாய்ப்பான முன்னுரை வழங்கிய நமது மனிதம் காக்கும் மருத்துவர், கேபிஎல் குழுமத்தின் வழிகாட்டி டாக்டர் சி மனோகரன் அவர்களுக்கு நன்றி. நமது இன்றைய குங்கு சேவை புரியும் சேவை தங்கம் நம் கொங்கு நாட்டின் மகள் அவர்களின் உரையை கேட்கும் முன்னர் ஒரு சிறிய காணொளி இதோ. சிறப்பு குழந்தைகளுக்கென்று தனித்துவமாக முதல் முறையாக 20,000 சதுரடியில் தெய்வீகமான அமைதியை கொண்ட சூழலில் கௌமாரம் பிரசாந்தி அகாடமி அமைந்துள்ளது. லைஃப் இஸ் a blessing. வாழ்க்கை ஓர் வரம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதிலும் கூன் குருடு செவிடின்றி பிறத்தல் மிகவும் அரிது. இந்த குறைகளை நிறைகளாக பார்க்கும் மனப்பக்குவத்தை கொடுத்த இந்த குழந்தைகள் கிடைப்பது மிக மிக அரிது. ஒரு அம்மாவாக அனுபவபூர்வமாகவும் உணர்வு பூர்வமாகவும் உணர்ந்த ஓர் உண்மை.
இந்த உணர்தலால் வந்த மாற்றங்கள் மிக மிக இனியவை. இந்த இனிய மாற்றங்களில் ஓர் உதயம்தான் கௌமாரம் பிரசாந்தி அகாடமி, சிறப்பு குழந்தைகளுக்கான ஓர் சிறப்பு பள்ளி. 2006ஆம் ஆண்டு எங்கள் குழந்தைகளை கொண்டு ஒரு சிறு ஆரம்பம் இன்று ஓர் விருட்சமாய் உருவாக காரணமாக இருக்கும் கௌமார மடாலயம் சுவாமி குமரகுருபரர் சுவாமி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள் பல கோடி. உங்களையும் எங்களையும் நம் எல்லோரையும் போல இந்த குழந்தைகளுக்கும் ஆற்றல் நிறைய உண்டு. இந்த ஆற்றல்களை வெளிப்படுத்த ஓர் வித்தியாசமான அணுகுமுறை மட்டுமே தேவை. இவர்களுடன் கழிக்கும் ஒவ்வொரு நொடியும் ஓர் தூய்மையை நோக்கிய பயணமாகும். இந்த பயணத்தில் எங்களுடன் இருந்து உதவி கொண்டிருக்கும் குடும்பத்தினர், பெற்றோர், நண்பர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஒவ்வொரு நல் உள்ளங்களுக்கும் எங்களது ஆத்மார்த்தமான நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். வருக என் இனிய புத்துறவே, வாழ்வின் புது கோணத்தை காணவும் காட்டவும் உன் விழிகளின் ஏக்கம் யான் அறியேன். என் உருவில் பூவுடன் மணமாய், மரத்துடன் இலையாய் பார்க்கும் நெஞ்சங்கள் உன்னுடன் உறவென பழகிட, அன்னை என அணைத்திட, உன்னை யாரென நோக்கிடும் மூடரை நோக்கா. வா வெளியே, வானம் உன்னுடன் சிறகென விரித்திடும் கரையற்ற நெஞ்சம் உன்னுடன். பறந்திடு, சிறந்திடு. அவர்களின் அழகான கற்பனை உலகத்தில் அவர்களின் யோசனையோடவே வளர விடுவோமே. மேலும் அவர்களை மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்துடன் கற்க வழிவகுக்கும் பொழுது அவர்களாகவே எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். உணர்வுகளே இங்கே பேசும். இக்குழந்தைகளுக்கு உணர்வுகள் மிக மிக அதிகம். அதை புரிந்து கொண்டு பொது உலகத்தோடு அவர்களை ஒருங்கிணைத்து உணர்வுகளை வெளிக்காட்டுகின்ற முறையை அறிந்து கொள்ள வழி செய்கிறோம். இங்கு கற்பிக்கப்படும் கல்வி முறையாவது ப்ரீ அகாடமிக், அகாடமிக், pre-vocational, vocational, life skills, music, physical training, occupational, physio, speech, communication, cooking and baking, and art-based therapies மற்றும் மிக முக்கியமான ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சை தரப்படுகிறது. காற்றில் ஒரு குழந்தையானது வண்ணத்து பூச்சியை போல சிலவற்றால்
மற்றவைகளை விட உயரமாக பறக்க முடியும். ஆனால் ஒவ்வொன்றும் தன்னால் இயன்ற அளவு பறக்கும். ஏன் ஒன்றை மற்றொன்றிற்கு எதிராக ஒப்பிடுகிறீர்கள்? ஒவ்வொன்றும் சிறப்பானது, ஒவ்வொன்றும் மற்றொன்றுடன் வேறுபட்டது, ஒவ்வொன்றும் அழகானது. நாங்கள் இவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில்லை, அவர்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்கிறோம். தாயுள்ளம் கொண்டு கடவுளின் குழந்தைகளை சேவை மனம் கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்தும் நம் கொங்கு பெண்மணி திருமதி தீபா மோகன்ராஜ் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். நீங்கள் ஆரம்பிக்கலாம், உங்கள் உரையை ஆரம்பிக்கலாம். வணக்கம். முதல்ல பேரூர் ஆதீனம், சிறுவை ஆதீனம், குமரகுருபரர் சுவாமிகள் அவர்கள் பொற்பாதங்களில் எங்களோட மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் சமர்ப்பிக்கிறோம். இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்து கொங்கு நண்பர்களையும் பார்க்க ஒரு இந்த மாதிரி ஒரு லாக்டவுன்ல எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அளித்த KBN நெட்வொர்க், சிறுவை ஆதீனம் எல்லாத்துக்கும் எங்களோட நன்றி. இங்க நான் தீபாவா மட்டும் பேசல, இந்த மாதிரி எத்தனையோ பெற்றோர்கள் சார்பா, சிறப்பு குழந்தைகளோட பெற்றோர்கள் சார்பா இன்னைக்கு நான் அவங்களோட ஒரு அடையாளமா மட்டுமே இன்னைக்கு உங்களை எல்லாத்தையும் நான் சந்திக்க வந்திருக்கேன். நிறைய இன்ட்ரோடக்ஷன்லயே நிறைய சொல்லியிருந்தாங்க. அது போக வீடியோலயும் நம்ம ஸ்கூல்ல பத்தி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிமுகம் கிடைச்சிருக்கும். கண்டிப்பா இன்னைக்கு உங்க முன்னாடி நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா என்னோட குழந்தை ரிச்சி, 2வது குழந்தை ரிச்சி. சிறப்பு குழந்தைன்னா என்ன, நிறைய பேர்த்துக்கு இங்க அன்பர்கள் எல்லாத்துக்கும் புரியுமான்னு தெரியாது. சிறப்பு குழந்தைகள்னா என்ன, அதை பத்தி ஒரு சின்ன உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரியுற மாதிரி ஒரு சொல்லணும்னு விருப்பப்படுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு நான் முன்னாடி உட்காந்து பார்த்து புரிஞ்சு கையை இப்படி வச்சு உங்களை பார்த்து நான் பேச முடியுது. நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி கையில சாப்பாடு எடுத்து சாப்பிட முடியும், நினைக்கிறத நினைச்ச நேரத்துல சொல்ல முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய வேலைகள், அது எல்லாத்தையுமே இந்த சிறப்பு குழந்தைகள்னால அவ்வளவு எளிதா செய்ய முடியாது. சில குழந்தைகள்னால முடியும், பட் அதுக்கு பயிற்சி கண்டிப்பா தேவைப்படுது. இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளை தான் நம்ம ஒரு முத்திரை குத்தி சிறப்பு குழந்தைகள் அப்படின்னு இந்த சமுதாயத்துல நம்ம ஒரு முத்திரை கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு குழந்தைதான் என்னோட 2வது குழந்தை ரிச்சி. ரிச்சி வந்தப்ப எல்லாமே வாழ்க்கை ஒரு 4-5 மாசம் வரைக்கும் நார்மலா தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்குன்னு தெரிஞ்சு அவளுக்கு ஒரு பெரிய ஒரு சர்ஜரி தலையில நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நானும் ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போனேன். ஒரு 3 மாசம் பாத்தீங்கன்னா எதுக்கு வாழ்றோம், அப்போ எனக்கு ஒரு 25 வயசுதான் இருக்கும். ஏன்னா கஷ்டமே தெரியாம ஒரு குடும்பத்துல கடவுள் புண்ணியத்துல, கடவுள் அருளால அந்த மாதிரி ஒரு குடும்பத்துலதான் நான் வளர்ந்தேன். ஒரு 25 வயசுல 2வது குழந்தை இந்த மாதிரி முத்திரை குத்தியாச்சு அப்படிங்கிறப்போ எல்லாருமே அதை ஒரு மாதிரி பாக்குறப்போ என்னால அதை ஏத்துக்க முடியல. ஒவ்வொரு நாளுமே நரகத்துல இருக்கிற மாதிரி அத்தனை ஒரு வேதனை இருக்கும். குடும்பத்துல யாருமே யார் மூஞ்சியுமே பார்த்து நாங்க பேசிக்க மாட்டோம். சோ அந்த மாதிரி காலகட்டத்தை எப்படி கடந்து வந்தோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா சூசைடல் ஒரு தாட்ஸ் கூட வந்தது எனக்கு. அப்போ அதுக்கப்புறம்
எதுக்கு ஏன் எல்லாத்துக்குமே அந்த கேள்வி வரும். எந்த கஷ்டமா இருக்கட்டும், வாழ்க்கையில மனுஷங்களா இருக்க எல்லாத்துக்குமே ஏன் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி கடவுள் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏதாவது ஒரு கட்டத்துல வாழ்க்கையில எல்லாத்துக்குமே வரும். அந்த மாதிரி ஒரு கேள்வி எனக்குள்ளேயும் வந்தது. அப்பதான் வந்து பக்கத்து குழந்தை நல்லா இருக்கு, பக்கத்து வீட்டுல குழந்தை நல்லா இருக்கு, எதிர் வீட்டுல குழந்தை நல்லா இருக்கு, என் பெரிய பொண்ணு நல்லா இருக்கா, இவளுக்கு மட்டும் ஏன் இப்படி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படிங்கிறப்பதான் அப்ப ஏதாவது ஒண்ணு இருக்கும் அப்படின்னு இதெல்லாம் இந்த புரிதல் எப்ப எனக்கு வந்தது அப்படின்னா, அவளுக்கான ஒரு பெரிய சர்ஜரி, தலைய வெட்டி, ஏன்னா மூளைக்கு வளர்றதுக்கு அங்க இடம் இல்லைன்னு சொன்ன உடனே பெருசா இந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரைக்கும் ஸ்கல் போன 1/2 சென்டிமீட்டர் வெட்டி ஆர்டிபிஷியலா கேப் கொடுத்தாதான் இந்த கண்டிஷன்ல இன்னும் இந்த குழந்தைக்கு கொஞ்சம் லைஃபோட குவாலிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும் டாக்டர் சொன்னனால அதையும் பண்ணணும். அப்பதான் வந்து ஒரு சின்ன வயசுல இருந்தே முருகன் மேல அப்படி ஒரு பக்தி இருக்கும். அது என்னன்னு தெரியல. அதுக்காக பெரிய பூஜை அந்த மாதிரி எதுவும் செஞ்சதெல்லாம் கிடையாது. பட் சர்ஜரிக்கு முன்னாடி மருதமலையில மட்டும் போகணும், போய் சாமி எல்லாம் கூட பாக்கல, வெளியில உட்கார்ந்தாச்சு, அழுகணும் போல இருந்தது, அழுத, அவ்வளவுதான். வந்தாச்சு, சர்ஜரி பண்ணியாச்சு, 7.5 மணி நேரம் சர்ஜரி. இது வந்து மேஜர் சர்ஜரி அப்படின்னு சொல்லி எல்லாமே எங்களை ப்ரிப்பேர் பண்ணி தான் டாக்டர்ஸ் பண்ணாங்க. பட் சர்ஜரி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எப்படி எங்கிருந்து எனக்கு அந்த தைரியம் வந்ததுன்னு தெரியாது. கடவுளுக்கு நன்றி சொல்ல மட்டும்தான் என்னால முடிஞ்சது. எல்லாரும் அழுதாங்க, வெளியில அழுதுட்டு இருந்தாங்க. பட் நான் செஞ்ச ஒரே விஷயம் வந்து கடவுளுக்கு அவ்வளவு நன்றி சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப தைரியம் வந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது வாழ்க்கையில, ஏன்னா இவ வயித்துல இருக்கப்போ நான் வந்து ஒரு சராசரியான குழந்தைய நான் எதிர்பார்க்கல. அப்பதான் எனக்கு அதே வந்தது, இது என்னாலதான் ரிச்சி என் வாழ்க்கையில வந்திருக்கா அப்படிங்கிற புரிதல் எப்படி வந்தது அப்படின்னா, அவ வயித்துல இருக்கிறப்போ இது ஆணோ பொண்ணோ, இருந்தோம் போனோம்னு ஒரு வாழ்க்கை. எல்லாருமே வரோம், வாழ்க்கைய வாழ்றோம், காலேஜ் போறோம், கல்யாணம் பண்றோம், வயசாகிறோம், சாகுறோம். ஆனா இந்த காலகட்டத்துல நம்ம எத்தனை பேர் வாழ்ந்திருக்கோம் அப்படின்னா தெரியல. அண்ட் நம்மளோட வாழ்க்கைய வந்து அடுத்தவங்களுக்கு ஏதாவது செய்யணும், அப்பதான் அந்த வாழ்க்கை முழுமை அடையுதுங்கிறது எனக்கு எங்கேயோ ஒரு ரெஜிஸ்டர் ஆயிருந்திருக்கு. அதனால அவ வயித்துல நான் சுமக்கிறப்போ அந்த வயித்தை புடிச்சு நான் வேணுன ஒரே விஷயம் இதுதான், இந்த குழந்தை இருந்தோம் போனோம்னு இருக்கக்கூடாது, ஏதாவது இந்த சமுதாயத்துக்கு செய்யணும். அப்ப இந்த புரிதல் எனக்கு எப்ப வந்தது அப்படின்னா, அவ சர்ஜரி டேபிள்ல இருக்கிற அன்னைக்குதான் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் வந்த தைரியம் இன்னைக்கு உங்க முன்னாடி வரைக்கும் உட்கார அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. இப்படிதான் ஆரம்பிச்சது ஜேர்னி. இப்போ ஒரு ஸ்லைட்ஸ் போட ஆரம்பிக்கிறோங்க. சோ அந்த மாதிரி காலகட்டத்துல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இந்த சிறப்பு குழந்தைகள்னா என்ன, இந்த சிறப்பு குழந்தைகளை பத்தி எனக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வந்தது. அப்போ நார்மல் ஸ்கூல்ல அட்மிஷன் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்ப ஸ்பெஷல் ஸ்கூல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கிறதே எனக்கு அப்பதான் தெரிய வந்தது. இத்தனை வேற்றுமைகள் இருக்கா ஸ்கூல்ல கூட, ஸ்பெஷல் ஸ்கூல், ரெகுலர் ஸ்கூல் அப்படிங்கறதெல்லாம் இருக்கா அப்படிங்கறத எனக்கு அன்னைக்குதான் தெரியும். அப்ப அந்த மாதிரி நம்ம கோவையில உள்ள சில ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்க்கு நான் போய் பார்த்தேன். ரொம்ப கனமா இருந்தது மனசு. அதுக்கப்புறம் தான் எனக்குள்ள ஒரு தூண்டுதல் இருந்தது. என்னன்னா, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு அழகான அமைப்போட நம்ம கண்டிப்பா ஒரு ஸ்கூல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலே எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்தது. அப்படி ஆரம்பிச்சதுதான் கௌமாரம் பிரசாந்தி அகாடமி. ரிச்சி பீங் த இன்ஸ்ட்ருமெண்ட், அவரோட இன்ட்ரோடக்ஷன்ல டாக்டர் மனோகரன் சார் சொன்னாரு. எஸ், அது அவதான் ரிச்சி. இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா, அவளுக்கு சர்ஜரி பண்ணி முடிச்சு, ஏன்னா மொட்டையே போடல, மொட்டை போட்டதே வந்து சர்ஜரிக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் மொட்டை போட முடியாதுன்னு எனக்கு தெரியும். அந்த பிக்சர் தான் அதுங்க. சோ ரிச்சி தான் இதுக்கான பெரிய ஒரு மூல காரணம். ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுத்த, ஒரு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பெரிய பிளெஸிங் ரிச்சி. இது எப்ப ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ரிச்சிக்கு கரெக்டா 3 வயசுங்க, 3-3.5 வயசு. என்ன மாதிரி ஒரு சக பெற்றோர்
அவங்கள வந்து நான் இருக்கிற ஒரு காலனிலேயே அவங்களை சந்திக்க நான் நேர்ந்தேன். எனக்கு என்னோட ஆர்வத்தை நான் சொன்னப்போ சரி நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சு, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் குழந்தை இருந்தது, சிறப்பு குழந்தை. அப்படி ஆரம்பிச்சதுதான் ஸ்ரீ பிரசாந்தி அகாடமி 2006ல. இது ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன உடனேயே வந்து வீட்டுல எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்தது. ஏன்னா நான் அன்னைக்கு வந்து எனக்கு குழந்தை இப்படி வந்துருச்சே அப்படின்னு நான் உட்கார்ந்து இருந்தேன், அழுதுட்டே இருந்தேன், சூசைடல் தாட்ஸ் வந்தது, எல்லாமே இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லல. பட் அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்திருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் உருவாகி முடியாது. பட் சொன்ன உடனே ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து அப்படி ஒரு சப்போர்ட். அப்ப கரெக்டா என்னோட மாமியார் இறந்திருந்தாங்க. வெளியில ஒரு 2006 ஜூன்ல பாத்தீங்கன்னா ஒரு GN மில்ஸ்ல யாருமே இந்த மாதிரி ஸ்கூல் தொடங்கறதுக்கு ஃபர்ஸ்ட் வீடு யாருமே கொடுக்கல, இடம் யாரும் கொடுக்கல. இந்த மாதிரி தெரிஞ்ச உடனே இல்லைங்க எங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களை எல்லாம் வச்சு இந்த பக்கத்துல எல்லாம் எல்லாரும் அந்த குழந்தைங்களை எல்லாம் நாங்க பார்க்க முடியாதுன்ட்டாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு இடம் பிடிச்சோம், ஒரு 3 ரூம் வச்சு ஒரு 3 குழந்தைங்களோட ஆரம்பிச்சோம். ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா என்னோட மாமியார் தவறிட்டாங்க. அப்ப மாமனார் கூப்பிட்டு 4வது நாளே கூப்பிட்டு, தீபா இந்த வீட்டை நீ எடுத்துக்கோ, நான் ஒரு வாடகை வீட்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னப்ப வந்து எனக்கு தெரியல அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இன்னைக்கும் அவங்க எல்லாம் வந்துட்டு எனக்கு அவங்களோட சப்போர்ட் இல்ல அப்படின்னா கண்டிப்பா இது சாத்தியமே இல்லை. அதுதான் இப்ப நீங்க அந்த ஸ்லைட்ல பாக்குறது ஸ்ரீ பிரசாந்தி அகாடமிங்கிற அந்த வீடு தான் வந்து மாமனார் மாமியார் நான் கல்யாணம் ஆன உடனே கூட வாழ்ந்த வீடு அது. அப்படி ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்சு ஜூன்ல பாத்தீங்கன்னா 3 குழந்தைகள். ஒரு 6 மாசங்கிறப்போ 25-50 குழந்தைகள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இது வந்து பெற்றோர்கள் அப்படியே வாய் பேச்சு மூலியமா எல்லாத்துக்குமே நம்ம ஸ்கூல்ல பத்தி ஒரு 2007, 8, 9ங்கிறப்போ அப்படியே தெரிய ஆரம்பிச்சது நம்மளோட சர்வீசஸ் பத்தியும். இப்படி வந்து 2006ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாங்க அந்த NGO காலனில அந்த வீட்டுல நாங்க பயணிச்ச வருடங்கள் பாத்தீங்கன்னா 2012 வரைக்கும். அப்போ எனக்குள்ள வந்து நான் நிறைய வந்து கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு, என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, நார்த்ல எப்படி இருக்கு, இது கர்நாடகால எல்லாம் எப்படி இருக்கு, சில பிற மாநிலங்கள்ல எப்படி இருக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம் வந்தது. சோ எந்த ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்தாலும் சரி, செமினார்ஸ் இருந்தாலும் சரி, ஒர்க் ஷாப்ஸ் இருந்தாலும் சரி, அங்க கண்டிப்பா ஆரம்ப காலத்துல நான் எல்லா முடிஞ்ச வரைக்கும் அங்க போய் நிறைய கத்துக்கிட்டோம். அப்படி கத்துக்கிறப்போ ஒரு நோய்டால ஒரு ஸ்கூல் பார்த்தேன். அவ்வளவு அழகான ஒரு கேம்பஸ், ஒரு ஸ்பெஷல் நீட்ஸோட ஸ்கூல், ஒரு சிறப்பு குழந்தைங்களோட ஒரு ஸ்கூல்னு நம்ம சொல்லவே முடியாது. அவ்வளவு அழகா பிரமிச்சு போனேன் நானு. நம்ம ஸ்கூல் நம்ம கோவை மாவட்டத்துல நம்ம ஊர்ல நம்ம சிறப்பு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இடம் உருவாக்கணும் அப்படிங்கிறது ஒரு வெறி மாதிரியே எனக்கு வந்தது. ஏன்னா நம்ம சமுதாயத்துல எனக்கும் அந்த இது கிடைச்சது. எப்படி அப்படின்னா என் குழந்தைய நான் வெளியில எடுத்துட்டு போறப்போ நம்ம ஏதோ பூர்வ ஜென்மத்துல பாவம் செஞ்சிருக்கோம், அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் குழந்தை வந்திருக்கு அப்படின்னு சொல்றப்போ அந்த வலி வந்து ஒரு அம்மாவா நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். அப்ப நம்ம சமுதாயத்துல இந்த குழந்தைங்களை எப்படி பாக்குறாங்க, இவங்க எல்லாம் ஒரு பெற்றோர் வந்து அந்த குழந்தைய வெளியில எடுத்துட்டு போறதுக்கே அப்படி ஒரு தயக்கம் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அவங்க படிக்கிற இடம் எவ்வளவு சுத்தமா இருக்கணும், இதெல்லாம் தான் எனக்கு வந்து பெரிய ஒரு வெறிய மாறுச்சு. இந்த குழந்தைங்களை சமுதாயம் பார்க்கிற பார்வை மாறணும், அவங்கள அண்ணாந்து பார்க்கணும் அப்படிங்கிற இன்னும் எனக்கு அந்த வெறி போயிட்டு இருக்கு. அப்பதான் வந்து இவங்களுக்கான ஒரு அழகான சூழல் வரணும், ஒரு இடம் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த இடம் பார்க்கிற தேடல் பாத்தீங்கன்னா அப்பவே ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2008ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய இடம் வாங்கி அங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட நம்ம ஸ்கூல் பண்ணணும் அப்படின்னு. பட் நிறைய போய் பார்த்திருக்கோங்க. பட் எதுவுமே பெருசா, ஏன்னா அந்த அன்னைக்கு ஒரு பொருளாதாரமும் ஒரு பெரிய இடைஞ்சலா இருந்தது. ஃபேமிலி நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஏனோ வந்து ஒரு தடை இருந்துட்டே இருந்தது. அப்போ என்ன பண்ணிட்டோம்னா ஒரு வீடு பத்தல,
பக்கத்துல இன்னும் 2 வீடு வாடகைக்கு எடுக்கிறது. இந்த மாதிரிதான் ஸ்கூல் அந்த என்ஜிஓ காலனில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கேம்பஸ் நாங்க வச்சிருந்தோம். வீடு வாடகைக்கு எடுத்து அங்கங்க அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு குடும்ப நண்பர் மூலியமா தேவபிரகாஷ் அண்ணா, அவருக்கு ஒரு பெரிய, எனக்கு என்னைக்குமே இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் எங்களோட நன்றிகள் இருந்துட்டே இருக்கும். அவங்களோட மூலியமா கௌமார மடாலயம் குமரகுருபர சுவாமிகள் ஒரு நாள் நம்ம ஸ்கூலுக்கு என்ஜிஓ காலனிக்கு வந்து பொறுமையா எல்லா கேம்பஸையும் பார்த்து அந்த குழந்தைங்களோட ஒவ்வொரு குழந்தை யாரு எந்த குழந்தை கூட எல்லாம் பேச முடியுமோ அந்த குழந்தைங்க கூட எல்லாம் பேசி கடைசியில வந்து என்கிட்ட வாழ்த்தும் சொல்லி ஆசீர்வாதமும் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கஷ்டம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்றப்போ, சுவாமி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குங்க, பட் எங்களுக்கு இடம் வந்து ஒரு பெரிய இடைஞ்சலா இருக்கு. அதுதான் இப்போ ஏன்னா இந்த மாதிரி பிரிச்சு 4 இடத்துல வச்சிருக்கோம். அதுதான் எங்களுக்கு வெளியிலயும் இடம் பார்த்துட்டு இருக்கோம் சுவாமி, இப்படிதான் சொன்னோம். சொல்லி ஒரு 2 நாள்ல பாத்தீங்கன்னா என்னோட பிரதர் இன் லா வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி தீபா மடத்துல இருந்து சுவாமி வந்து இடம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. தெரியலைங்க, ஏன்னா இது ஒவ்வொரு நிமிஷம் ஒரு நாளும் இத பத்தி சொல்றப்போ ரொம்ப இமோஷனலாவே, ஏன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு தெரியல. நான் அப்பவே வந்து முட்டி போட்டு கீழே பூமி தாய்க்கு நன்றி சொல்லி முத்தம் கொடுத்து நன்றி சொல்லி கண்டிப்பாங்க அண்ணா பண்ணலாம், ஒரு கௌமார மடத்தோட இணைஞ்சு நம்ம பண்றதுங்கிறது ஒரு கடவுள் கொடுத்த பெரிய 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 ஒரு பிளெஸிங் தான் அது. அப்படிதான் 2011 கௌமாரம் ஸ்ரீ பிரசாந்தி அகாடமி வந்து கௌமாரம் பிரசாந்தி அகாடமியாகவும் கௌமாரம் பிரசாந்தி ட்ரஸ்ட் அதுல சேர்பர்சன் சுவாமியா இருந்து அப்படி ஆரம்பிக்கப்பட்டதுதான் கௌமாரம் பிரசாந்தி அகாடமி. சோ சுவாமி வந்து சொன்ன ஒரு விஷயம் 12/12/12 அந்த அன்னைக்கு நம்ம பூமி பூஜை போடணும் அப்படின்னாங்க. பண்ணிடலாங்க சுவாமி, ஏன்னா இதெல்லாம் வந்து டக்குன்னு நடந்ததுங்க. நான் சுவாமி இடம் கொடுக்குறோன்னு சொன்ன உடனே ஃபேமிலி வந்து கண்டிப்பா எங்கனால முடிஞ்ச உதவி போட்டு பில்டிங் கட்டி கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி வந்து ஆரம்பிச்சு டக்குன்னு சுவாமி பூமி பூஜை அதே மாதிரி சுவாமி சொன்ன மாதிரி சுவாமிகள் ஆசீர்வாதத்தோட டிசம்பர் 2012 12ஆம் தேதி பூமி பூஜை போட்டோம். அப்போ இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும்தான், கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் நம்ம பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 1 ஏக்கர் பூமி வந்து கௌமார மடாலயம் சுவாமி அவர்கள் இந்த குழந்தைகளுக்காக கொடுத்திருந்தாங்க. சோ இந்த பில்டிங்க்கு நாங்க வந்து 2013 பில்டிங் ரெடி ஆயாச்சு. குழந்தைங்களை நவம்பர் மாசம் இனாகுரேஷன் வச்சிருந்தோம். டிசம்பர்ல குழந்தைங்களை எல்லாத்தையுமே இங்க எடுத்துட்டு என்ஜிஓ காலனில இருந்து இந்த புது கேம்பஸ்க்கு நாங்க வந்தாச்சு. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 மாடி, அதாவது கீழே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஒரு கட்டிடமா உயர்ந்து நிக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பா சுவாமிகளோட ஆசீர்வாதம், ஃபேமிலி சப்போர்ட், இந்த குழந்தைங்களோட அத்தனை அந்த கள்ள கபடம் இல்லாத அந்த அன்பு, இதெல்லாம் தான், இது மட்டுமே காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல பண்ணியாச்சு. இது 2012 பண்ணி எல்லாம் புது கேம்பஸ் வந்தாச்சு. பட் 2009 பாத்தீங்கன்னா சில டாக்டர்ஸ் கோயம்புத்தூர்ல நம்மளோட சர்வீசஸ் எல்லாம் பார்த்துட்டு, நீங்க ஏன் திருப்பூர்ல ஒரு ஃபெசிலிட்டி ஆரம்பிக்க கூடாது, திருப்பூர்ல நிறைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, செரெப்ரல் பால்சிங்கிற ஒரு கண்டிஷன்ல நிறைய குழந்தைகள் பாதிச்சிருக்காங்க, தீபா உங்களோட சேவை திருப்பூருக்கும் கண்டிப்பா தேவையா இருக்கு அப்படிங்கிற அப்போ கொஞ்சம் யோசிச்சோம். பட் ஒரு வாடகைக்கு ஒரு இடம் பார்த்து அன்னைக்கு ஒரு 10 குழந்தைங்களோட ஆரம்பிச்சது 2009. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 குழந்தைங்களோட 20 ஸ்டாஃப் மெம்பர்ஸோட இன்னைக்கு திருப்பூர்ல போயிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அழகான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு காலத்துல என்னோட கனவா இருந்தது, இன்னைக்கு அவ்வளவு அழகா நினைவாகி இந்த 2012 பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கான நம்ம கோவை மாவட்டத்துல
மண்டலத்துல அழகா ஒண்ணு உருவாக்கி இருக்கோம். இது வெளியில அப்ப இந்த குழந்தைங்களுக்கு இயற்கை சூழலோட நிறைய விளையாட்டு பயிற்சி இதெல்லாம் ரொம்ப தேவையா இருக்கும். அப்படி பாக்குறப்போ பில்டிங் 20,000 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங்கை தாண்டி நிறைய கிரவுண்ட், நிறைய ஸ்பேஸ் வந்து நம்ம கிரவுண்டுக்கு கொடுத்துருக்கோம். இதுக்கான நிறைய ஃபெசிலிட்டிஸும் நம்ம பண்ணியிருக்கோம். மல்டி பர்பஸ் ஹால், கீழேயும் ஒரு பெரிய ஹால் இருக்குங்க. இது மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பண்ணியிருந்தோம். ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட்ஸா இருக்கட்டும், செமினார்ஸா இருக்கட்டும், ஒரு ஒர்க் ஷாப்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட அந்த ஸ்பேஸ வந்து ஒரு சைட்ல இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அதை நம்ம பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. இதையெல்லாம் தாண்டி இப்ப சமீபமா ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் நம்மளோட கேம்பஸ்ல கொண்டு வந்திருக்கோம். திரு குமரகுருபரர் அவர்களோட ஆசீர்வாதத்தோட அன்னைக்கு அதையும் இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, இப்போ சிறப்பு குழந்தைகள் அப்படின்னா நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்ப சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா தோற்றத்துல அப்படியே தெரியும் அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு அப்படிங்கிறது தோற்றத்திலேயே பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம். சில குழந்தைங்களுக்கு தோற்றத்துல உங்களையும் என்னையும் மாதிரி சராசரியா எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம வித்தியாசமும் இல்லாம இருப்பாங்க. அவங்கள வந்துதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்னு சொல்லுவோம், ASD. இது கூட ADHD, அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இருக்காது. லேர்னிங் டிஃபிகல்ட்டி இவங்களுக்கெல்லாம் பெருசா வித்தியாசம் எதுவுமே இருக்காது. பட் செரெப்ரல் பால்சி, டவுன் சிண்ட்ரோம், இன்டெலெக்சுவல் இம்பேர்மெண்ட், அதாவது இப்ப 3 மாசத்துல குழந்தை தவழணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த 3 மாசத்துல குழந்தை தவழ்ந்திருக்காது, 5 மாசத்துல இருக்கலாம். அந்த மைல் ஸ்டோன்ஸ் சொல்லுவோம், அது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா டிஃபரன்சஸ் இருக்கும். இப்படி இருக்கிறப்பவே நம்ம பெற்றோர்கள் உடனே நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு பதட்டப்படாம இருக்கும். அந்த பயம் இருக்கும். நான் அனுபவிச்சது எல்லாமே ஒரு பெற்றோரும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அது இல்லைன்னு நம்ம மறுக்கவே முடியாது. பட் அதையும் தாண்டி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆரம்ப காலத்திலேயே அந்த குழந்தைங்களை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கான அவங்களோட வாழ்க்கை தரம் கண்டிப்பா ஒரு நல்ல உயர்வுக்கு கண்டிப்பா எடுத்துட்டு போக முடியும். அது எங்களோட அனுபவத்திலே நாங்க சொல்றோம். 15 வருஷம் ஆயாச்சு. இன்னைக்கு இப்போ 2020 ஸ்கூல் ஆரம்பிச்சு இந்த 15 வருஷத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 குழந்தைங்களுக்கு மேல நம்ம ரெகுலர் ஸ்கூலுக்கு மெயின் ஸ்ட்ரீம் பண்ணிருக்கோம். சில குழந்தைங்க மெயின் ஸ்ட்ரீம் போய் கொஞ்சம் வருஷத்துல இங்க திரும்பியும் வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அவங்கனால அங்க அகாடமிக்ஸ், அதாவது படிப்பு கண்டினியூ பண்ண முடியறது இல்ல. ஒரு ஸ்டேஜுக்கு மேல 8th வரைக்கும் ஜென்ரலா பாஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு மேல கான்செப்ட் நம்ம புரிஞ்சு அதை அப்ளை பண்ணணும். 6வதுக்கு மேலேயே பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டுக்கு மேல இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடிஞ்சாதான் ரெகுலர் ஸ்கூல்ல நம்ம கோப்பப் பண்ண முடியும். நம்ம ஏன் அனுப்புறோம் அப்படின்னா அந்த மாதிரி சில குழந்தைங்கனால நல்ல ஏர்லி இன்டர்வென்ஷன் கொடுத்து மெயின் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். பிளஸ் பேரண்ட் சப்போர்ட்டோட மறுபடியும் ஸ்பெஷல் எஜுகேட்டர் சப்போர்ட்டோட அவங்க கண்டினியூ பண்ண முடியும் சில இன்டர்வென்ஷன்ஸ், தெரபிஸ் எல்லாம். பட் சில குழந்தைங்களுக்குனால அதை சஸ்டெயின் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்போ நம்ம ரொம்ப அத கஷ்டப்படாம மறுபடியும் இந்த ஸ்பெஷல் ஸ்கூல்லயே கொண்டு வந்து அவங்கனால படிப்பை தொடர முடியும் அப்படின்னா அதையும் நம்ம பண்ணலாம். வேலை வாய்ப்புக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்றோம். நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க அன்றாடம் அவங்களோட வேலைகளை அவங்களே பாத்துக்கிற மாதிரியும் ஒரு இண்டிபெண்டா இண்டிவிஜுவலா அவங்க வாழ்க்கைய நடத்தணும். அதுதான் நம்மளோட பெரிய ஒரு மோட்டோவா இருக்கு. அதுக்கான எல்லா பயிற்சியும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். என்ன மாதிரி எல்லாம் சர்வீசஸ் நம்ம இந்த ஸ்பெஷல் ஸ்கூல் அப்படின்னு வர்றப்போ இருக்கு. ரெகுலர் ஸ்கூல் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஸ்பெஷல் ஸ்கூல்ல பத்தி நிறைய பேத்துக்கு தெரியறது கிடையாது. இவ்வளவு ப்ரொஃபஷனலா பண்ண முடியுமா அப்படின்னா டெஃபினட்டா பண்ண முடியும். ஏன்னா நான் ஆரம்ப காலத்துல கோயம்புத்தூர்ல கோவையில இருக்கிற சில ஸ்கூல்ஸ் போய் பார்த்து அங்க அந்த கிளென்லினஸ் இல்ல, ஒரு பெரிய ஹைஜீன் கிடையாது. பட் இந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இம்யூனிட்டிங்கிறது, எதிர்ப்பு சக்தி ரொம்பவே குறைவா இருக்கும். ஸோ
அவங்க இருக்கிற இடம் ரொம்ப கிளீனா இருக்கணும் அப்படிங்கறதுல என்னைக்குமே நாங்க ரொம்ப அது கண்டிப்பா ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். என்ன மாதிரி எல்லாம் நம்ம இங்க பண்றோம் அப்படின்னா, ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படின்னா இதுக்கு யார சொல்லி கொடுக்க முடியும்? ரெகுலர் ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுக்க முடியுமா? இல்ல, இதுக்குன்னு தனியா படிக்கணும். அவங்கள பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் கோர்ஸ் படிச்சு அந்த டீச்சர்ஸ்க்கு பிளஸ் நிறைய நம்ம ட்ரைனிங் ஒர்க் ஷாப்ஸ், ஏன்னா பிராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னா பிராக்டிக்கலா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமான்னு பார்த்தா கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்னெல்லாம் பயிற்சி கொடுத்து அவங்களோட ஸ்கில்ஸ் இன்னும் எவ்வளவு என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத நிறைய பார்த்து நம்ம நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். என்னெல்லாம் பண்றோம் அப்படின்னா, படிப்பு சொல்லி கொடுக்குறோம். எஸ், இங்க 3 வயசுல இருந்து குழந்தைய நம்ம அட்மிட் பண்ணிக்கிறோம். 3 வயசுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய நம்ம கிட்ட வர்றாங்க அப்படின்னா அந்த குழந்தைய அசஸ் பண்ணிட்டு அவங்களுக்கான கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்துட்டு ஹோம் ப்ரோக்ராம் கொடுத்து வீட்லயே வச்சு அவங்கள வீட்டுக்கு தெரபிஸ்ட் போய் பண்ணலாம். இல்லைன்னா பேரண்ட்டுக்கு நம்ம ஒரு ஹோம் ப்ரோக்ராம் மாதிரி போட்டு 3 வயசு வரைக்கும் அவங்க அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இங்க ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரோம். ஹாஃப் டேங்கிற மாதிரி இருக்கலாம், சில டைம்ஸ் ஃபுல் டே இருக்கலாம். இந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம்ல நிறைய நம்ம உட்கார்றதுக்கு, அவங்களோட வேலைகள், டாய்லெட் போற சொல்ல தெரியாது, தண்ணி வேணும்னா கேட்க தெரியாது, நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயமே எல்லாமே ஃப்ரம் ஸ்கிராச் குழந்தைக்கு நம்ம அவங்களா செய்யற விஷயங்கள் எல்லாமே இங்க நம்ம சொல்லி கொடுக்கணும். தீவிர பயிற்சி ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. இதுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற டீச்சர்ஸா இருக்கட்டும், ஹெல்பர்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தெரபிஸ்ட், மெடிக்கல், பாராமெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸா இருக்கட்டும், படிச்சாச்சு, குவாலிஃபிகேஷன் இருக்கு, போதுமா, நான் இங்க இந்த ஸ்கூல்ல நான் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் தேவைப்படுதுங்க. என்ன அப்படின்னா பொறுமை, அன்பு. அண்ட் எனக்கு எல்லாம் தெரியும், அந்த மாஸ்க என்னோட தெரபிஸ்ட், நான் ஸ்பெஷல் எஜுகேட்டர் அப்படிங்கிற அந்த முகமூடிய கலட்டி வச்சுட்டு இந்த குழந்தைங்க கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு அழகான ஒரு ரேப்போ டெவலப் பண்ணணும். அந்த குழந்தைக்கு நான் இவங்க கிட்ட நான் சேஃபா இருக்கேன், என்னைய நான் இங்க சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கறது தான் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த குழந்தைக்கு நான் கொடுக்குற அந்த ட்ரஸ்ட் டெவலப் பண்ணணும். சோ அதுதான் இங்க எல்லாத்துக்குமே நாங்க இந்த கௌமார பிரசாந்தி அகாடமில பாத்தீங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் பெரிய குவாலிஃபிகேஷன். அதுக்கான பயிற்சிகள் டீச்சர்ஸ்க்கும் நிறைய போயிட்டு இருக்கு. அடுத்தது நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது சில குழந்தைங்களுக்கு. ஸ்பெஷலி ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர், ADHD, லேர்னிங் டிஃபிகல்டிஸ் சொல்லியிருக்கேன். அவங்களோட பிக்சர்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். அந்த ஸ்விங்ல இருக்கிற குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபீச்சர்ஸ்ல எதுவுமே வித்தியாசம், வேறுபாடுகள் இல்லை. அதே மாதிரி இங்க ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கும் பாத்தீங்கன்னா இருக்காது. இவங்க எல்லாம் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர். என்ன அப்படின்னா நியூரலாஜிக்கல் டிசார்டர்னு சொல்லுவோம், டெவலப்மெண்ட் டிசார்டர்னு சொல்லுவோம். அவங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன் தி பிரெயின், நிறைய சென்சரி இஷ்யூஸ் இருக்கும். ஸ்மெல் பண்றதுலயா இருக்கட்டும், சாப்பிடுறதுலயா இருக்கட்டும், ஒரு கை மூவ் பண்றதுல, ஒரு நடக்கிறதுல, நிறைய விதத்துல ஒரு ஃப்ளோ, சில விஷயங்களை தொடுறதுல, இதுல எல்லாத்துலயுமே அவங்களுக்கு தொடுதல், கேக்குறதுல, டேஸ்ட் பண்றதுல, நடக்கிறதுல, இந்த மாதிரி எல்லா சென்சஸ்லயுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கலாம். சில பேருக்கு ஹைப்பரா இருக்கலாம், சில பேருக்கு ஹைப்போ சென்சிட்டிவா இருக்கலாம். ஹைப்பர்னா ஜாஸ்தி ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி பயிற்சி கொடுத்து அதை டீசென்சிடைஸ் பண்றது, இதெல்லாம் யாரு பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொஃபஷனல்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க. ஆக்குபேஷனல் தெரப்பி டிபார்ட்மெண்ட்னு சொல்லி 5 வருஷம் ஆக்குபேஷனல் தெரப்பி கோர்ஸ், பேராமெடிக்கல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அவங்களெல்லாம் நம்ம அந்த மாதிரி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒரு பர்சன் தான் ஹெச்ஓடியா இருக்காங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் தேவை, ஒவ்வொரு ஓகே ஸ்பெக்ட்ரம்ல இருக்காங்களா, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி பிரச்சனை இருக்குமா, இல்ல டவுன் சிண்ட்ரோமா, அவங்களுக்கும் எல்லாமே கேரக்டரிஸ்டிக்ஸ் சேமா இருக்கும். பட் தேவைகள் ஒவ்வொரு குழந்தைக்கும் அது மாறுபடும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க.
அதே மாதிரி பிசியோதெரப்பி மெயினா யாருக்குன்னு பாத்தீங்கன்னா செரெப்ரல் பால்சி, டெவலப்மெண்டல் டிலே இருக்கும், குளோபல் டெவலப்மெண்டல் டிலே இருக்கும், ஒரு வயசுல நடந்திருக்க மாட்டாங்க, மசில் டோன் ரொம்ப கம்மியா இருக்கும், டவுன் சிண்ட்ரோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மசில் டோன் ரொம்ப கம்மியா இருக்கும், நாக்கு தடிமனமா இருக்கும், மல்டிபிள் டிசார்டர் இருக்கும், டிசபிலிட்டின்னு சொல்லுவோம். அந்த அவங்களுக்கு ஒரு குறைபாடு இல்லாம 2-3 இருக்கலாம். சோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாம் பிசியோதெரபிஸ்ட் இவங்களும் அதே மாதிரி தான் பாராமெடிக்கல் 5 years கோர்ஸ் முடிச்சுட்டு கிளினிக்லயும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இந்த மாதிரி குழந்தைங்களையும் ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்டு பிசியோதெரபிஸ்ட் தான் நம்ம கிட்ட இங்க இருக்காங்க. அவங்களுக்கு அந்த நடையில கூட அவங்க சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா அகண்டு நடப்பாங்க, அதெல்லாமே கெயிட் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். இப்ப நார்மலா இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு கால்ல அந்த வைக்கிற வித்தியாசம் நிறைய இருக்கும். சோ அப்படி இருக்கிறது கூட நம்ம வந்து கேர்லெஸ்ஸா விடக்கூடாது. சின்ன வயசுல இதை பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ண முடியும். அடுத்தது, இந்த குழந்தைங்களுக்கு இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படுதா? கண்டிப்பா. நான் வந்து ரிச்சி வந்து பிறந்து ஒரு 3 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா 3.5 வயசு இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிற வரைக்கும் என்ஜிஜிஓ காலனில இருந்து KMCH வரைக்கும் அந்த குழந்தைய டெய்லியும் கூட்டிட்டு போயிட்டு வரணும். ஒரு தெரப்பிக்கும் ஒரு நாள் பிசியோதெரப்பி வீட்டுக்கு வருவாங்க, இல்லைன்னா வேற ஒரு பக்கம் நான் கிளினிக் போகணும். ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து KMCHல, ஸ்பீச் தெரப்பி வேற ஒரு பக்கம். இந்த மாதிரி ஒரு அம்மாவா நிறைய கஷ்டங்கள் நான் பார்த்தேன். சோ இது எல்லாமே ஒரே இடத்துல அண்டர் ஒன் ரூஃப் ஏன் இருக்கக்கூடாது, இருந்து நம்மளோட சூப்பர்விஷனோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினா இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம மடாலயம் நம்ம ஸ்கூல்ல பண்ணிட்டு இருக்கோம். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா நேச்சுரோபதி. நம்ம இயற்கையாக காலங்காலமா நம்ம கூட வந்த ஒரு ஆயுர்வேதமும் நேச்சுரோபதியும் இது எல்லாமே ஒருங்கிணைறப்போ ஒரு குழந்தை கிட்ட அழகான ஒரு ப்ரோக்ரஸ் பார்க்க முடியுது. அவங்களுக்கு ஆசனாஸ், யோகா பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க. இந்த டாக்டர்ஸ் வந்து இப்ப அங்க இருக்கிறவரெல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டர், நேச்சுரோபதி டாக்டர்ஸ், இவங்க வந்து பேரண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் கொடுத்து டயட் எப்படி பண்ணணும், எந்தெந்த குழந்தைக்கு மசாஜஸ் நல்லா ஹெல்ப் ஆகும் அப்படி பண்ணி ரெகுலர் 15 நாள் மசாஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நம்ம எல்லாம் வந்து படுத்தோம் ஈஸியா தூங்கிடுறோங்க. ஆனா நம்ம நிறைய கம்ப்ளைண்ட் பண்றோம் எனக்கு தூக்கம் வரலன்னு. ஆனா அந்த குழந்தைங்களுக்கு, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எவ்வளவு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இந்த குழந்தைங்க கத்துவாங்க நைட்டு. எத்தனை பேர் பேரன்பு படம் பார்த்திருக்கீங்கன்னு தெரியாது. அந்த குழந்தைங்க நைட்டு கத்துறதுனால பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து பிளாட்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த குழந்தைய வெளியில கூட்டிட்டு போயிருங்க, வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிருங்க. நிறைய பிரச்சனைகள் இந்த பேரண்ட்ஸ் போய் சந்திச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு பேரன்புங்கிற ஒரு படம் வந்து பெரிய ஒரு இதா இருந்தது. அந்த மாதிரி இருக்கிறப்போ இவ்வளோ நம்ம ஃபெசிலிட்டிஸ், இவ்வளோ சர்வீசஸ் கொடுத்து, இவ்வளோ தெரப்பி கொடுத்து அந்த குழந்தைக்கு, ஏன்னா அந்த குழந்தைனால வெளியில சொல்ல முடியாது, அவ்வளோ பிரச்சனைகள் உள்ள இருக்கும். அது எல்லாமே அந்த சென்சஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு அதுக்கு தேவையானது நம்ம கொடுக்குறப்போ அந்த குழந்தை நல்லா நைட்டு தூங்குறாங்க. அப்படிங்கிறதே வந்து ஒரு அம்மா அப்பாக்கு ஒரு என்னமோ ஒரு பெரிய சாதிச்ச மாதிரி ஒரு விஷயம். சரி, இந்த பையன் நல்லா தானே இருக்கான். இப்ப நான் இந்த ஸ்கிரீன்ல இருக்க பையனை பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கான், பேசவே இல்லை, 2 வயசு ஆகி பேசல. நம்ம பெற்றோர்கள், நம்ம வீட்டுல தாத்தா பாட்டி எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அப்பா வந்து 5 வயசுலதான் பேசினான், 4 வயசுலதான் பேசினான், இதுக்கெல்லாம் போய் யாராவது சங்கடப்படுவாங்களா? அதே மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்டா அவங்க திரும்ப மாட்டாங்க. அப்போ அதுக்கு வந்துட்டு அதெல்லாம் அந்த குழந்தை தானே, அதுக்கு என்ன தெரியும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம என்ன சொல்றது, ஒரு கேர்லெஸ்ஸா எடுத்துக்காம, ஓகே குழந்தை பேர் சொல்லி திரும்பலையா, அப்ப நம்ம உடனே கொஞ்சம் பாக்கணும். அப்ப காது கேட்கலையோ, உடனே நம்ம நார்மலா நம்ம யோசிக்கிறது உடனே காது, அந்த மாதிரி டாக்டர் ENT டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவோம். அங்கேயும் போய் பார்த்தா ஒண்ணும் இருக்காது. அப்ப என்ன அப்படின்னா அவன் வேணும்னே பண்றானா அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே வரும். ஏன்னா உருவத்துல எதுலயுமே அவனுக்கு வித்தியாசம் கிடையாது, மைல்ஸ்டோன்ஸும் பெருசா அவனுக்கு வந்து கேப் இருக்காது. அப்படிங்கிறப்போ பேச மாட்டான். ஆனா அம்மா அப்பா கைய புடிச்சு இழுத்துட்டு போய் அங்க மேல இருக்கிற எனக்கு அந்த பிஸ்கட் டப்பா வேணும் அப்படின்னு இழுத்துட்டு போய் ஒரு விஷயம் தனக்கு வேணுங்கிற விஷயம் அழகா அவங்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி குழந்தைகள் அவங்களோட உலகத்திலேயே ஊறி போயிடுவாங்க. நமக்கெல்லாம் தாங்க நம்ம எந்திரிக்கணும், நம்ம நினைக்கிறத சொல்லணும், நமக்கு வாய் இருக்கு, பேச முடியுது, எல்லா விஷயத்தையும் நான் கொட்டி தீக்கணும், யாருக்காவது போன் பண்ணியாவது பேசிடணும். பட் இந்த குழந்தைங்களுக்கு எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஏன் உலகம் சந்தோஷமா இருக்கு,
நான் அதுலயே இருந்துட்டு போறேன் அப்படிங்கிறதுதான் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கான ஒரு பெரிய ஒரு அடையாளம்னே நான் சொல்லுவேன். அப்படி இருக்கிறத வந்துட்டு ஓகே, பட் ஆனா எவ்வளவு நாளைக்கு நம்ம அப்படி இருக்க முடியும்? நம்ம சமுதாயத்தோட ஒன்றி போகணும். அப்ப அந்த குழந்தைக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும். எந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்கலாம்? அந்த குழந்தை பேச மாட்டேங்குது. மெயினா பாத்தீங்கன்னா ஆட்டிசம் குழந்தைங்க ஏன் பேச முடியும்? ஸ்பீச் தெரப்பி கொடுப்பாங்க, நாக்கு நல்லா இருக்கும். டவுன் சிண்ட்ரோம்காவது பாத்தீங்கன்னா நாக்கு தடிமனமா இருக்கும், அவங்களுக்கு உச்சரிப்புல பிரச்சனை இருக்கும். ஆனா இந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். எனக்கு பேசணும்னு அவசியமே இல்லை அப்படிங்கிறப்ப நான் ஏன் பேசணும்? he chooses to stay mute. அதாவது நான் பேசாமயே இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்படி விடாம படங்கள் நம்மளே பாருங்க, ஒரு பக்கம் போறோம், ஒரு புது இடத்துக்கு போறோம், போறப்போ யார்கிட்டயாவது வழி கேட்கிறோம். அவங்க இப்படி போயிங்க, நீங்க அந்த பக்கமா போயிங்க, தெக்க போய் மேக்க போய் லெஃப்ட் போய் ரைட் போயின்னு சொல்றப்ப நம்ம அங்க போறப்ப நம்ம எங்க போறோம்னே தெரியாம போயிடும். அவங்க சொன்னதே நமக்கு தெரியாது, மறந்து போயிடும். அதுவே முன்னாடி போர்டு இருக்கு, ஏரோ இருக்கு, ஒரு விஷுவலா ஒரு பார்த்து நம்ம போறப்போ நமக்கு ஈஸியா இருக்கும். சோ இந்த குழந்தைங்களுக்கும் பார்த்து டக்கு எல்லாமே கத்துக்க முடியும். விஷுவலா நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அதுதான் அங்க படம். இதுக்கு பேர் பிக்சர் எக்ஸ்சேஞ்ச் கம்யூனிகேஷன் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸ்பீச் தெரப்பி போக இந்த மாதிரி நான் வெர்பல் பேச முடியாத குழந்தைங்களுக்கு டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம். அதுதான் இப்ப இங்க போயிட்டு இருக்கு. இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு ப்ரொஃபஷனல்ஸ் ஒரு சைடு பாத்தீங்கன்னா பிக்சர் எக்ஸ்சேஞ்ச் கம்யூனிகேஷன் போயிட்டு இருக்கு, இன்னொரு சைடு டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு. அப்போ ஐபேட் மூலியமா ஆவாஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் போட்டீங்கன்னா அதுல வாய்ஸ் இருக்கு. அவங்க மதர் டங்க்ல, என்னோட மதர் டங் தமிழா இருக்குன்னா அதை கூட போட்டுக்கலாம், இங்கிலீஷ்லயும் போட்டுக்கலாம், தெலுங்கு, மலையாளம், இந்த மாதிரி அவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த குழந்தை பாத்தீங்கன்னா இப்ப ஐபேட் அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல போய் தனக்கு என்ன வேணும் கேக்குற கேள்விக்கெல்லாம் டக்குன்னு பதில் சொல்லுவார். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரிங்க நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு பொண்ணு, ஒரு அடோலசென்ட், அதாவது 16 வயசு பொண்ணு, வீட்டுல டெய்லியும் அழுதுட்டே இருந்திருக்கா. அண்ட் இங்கேயும் ரொம்ப ஒரு மாதிரி அண்ட் வீட்டுல ரொம்ப ரகலை பண்ணிட்டு அழுதுட்டே இருந்திருக்கா. அவங்க அம்மாக்கு புரியல. அவங்க அம்மா இவ ஏன் அழுகுறாங்க, ஏன்னா அந்த குழந்தைனால பேச முடியாது, சொல்ல முடியாது. அப்ப அவங்க எங்க ஸ்டாஃப்ஸ் கிட்ட சொல்றப்போ அவ ஐபேட் பயிற்சி இத மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க என்ன பிரச்சனை, why are you restless, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறப்போ காது வலி அப்படின்னு, இயர் பெயின், அவ காதுக்கு போறா, அந்த பிக்சருக்கு போய் அதை அமுத்தி பெயின் இமோஷன்ஸ்ல போய் பெயினுங்கிறது சொல்றான். அப்ப உடனே நாங்க டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் பார்த்தா உள்ள பாத்தீங்கன்னா ஒரு வீடு, ஒரு பாசி போய் உள்ள சிக்கி இருக்கு. சோ எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. அது நம்ம அந்த குழந்தைனால கம்யூனிகேட் பண்ண முடியாதனால ஒரு வாரமா அந்த குழந்தை காது வலியாலேயே துடிச்சிருக்கு, அம்மானாலையும் கண்டுபிடிக்க முடியல. இங்க நம்ம இந்த கேட்ட உடனே அந்த குழந்தை டக்குன்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் அப்படி ஒரு சந்தோஷம். எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய மன நிறைவு இருந்தது. இது ஒரு கம்யூனிகேஷன் செட்டில் ஆனாவே, நான் எனக்கு நினைக்கிறத நான் சொல்லணும் அப்படிங்கறது செட்டில் ஆனாவே நிறைய குழந்தைங்களுக்கு இந்த ஓடுறது, கத்துறது, சடனா உருண்டு பெறல்றது, இது எல்லாமே கம்மியாயிடும். ஏன்னா அங்க நான் எனக்கு என்ன தேவை, எதனால பிரச்சனைங்கிறது எல்லாமே சொல்ல முடியுது. அதுக்கப்புறம் மியூசிக் தெரப்பி அப்படிங்கறதும் நம்ம பண்றோம். மியூசிக் 2 விதத்துல பண்றோம். ஒண்ணு தெரப்பியா பண்றோம், ஒண்ணு ஸ்கில்லா அதை நம்ம டெவலப் பண்றோம். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா தெரப்பியா பண்ணிட்டு இருக்கோம். அந்த எல்லா விதமான குழந்தைங்களுக்கும் நம்மளே ரொம்ப அப்செட்டா இருக்கும், இன்னைக்கு என்னால தூங்க முடியல, நிறைய விஷயங்கள். ஏன் அந்த காலத்துல ஓம் 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 இல்ல சில மந்திரங்களை ஏன் கேட்க சொன்னாங்க, எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் கண்டிப்பா இருக்கு. என்ன அப்படின்னா அந்த சத்தமே நம்மள ரொம்ப சாந்தப்படுத்தும். அந்த வைப்ரேஷன் அவ்வளவு பவர்ஃபுல். நம்மளோட ஹிந்துஸ்ல அந்த நம்ம ரிலிஜன் காலங்காலமா நிறைய வேதாஸ்லயா இருக்கட்டும், நிறைய உபனிஷத்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே நம்ம காலகட்டத்துல இந்த குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி அழகா எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னா அந்த தெய்வீகமான ஒரு சூழல், அந்த மியூசிக்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த மியூசிக்கு அந்த குழந்தைங்க அங்க இருக்கிறத பாத்தீங்கன்னா முக்காவாசி ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர், ADHD இந்த மாதிரி ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் கிட்ஸ் இருக்காங்க. ஒரு சில குழந்தைங்க தான் மித்த கண்டிஷன்ஸோட. ஆனா எவ்வளவு அழகா அங்க உட்கார்ந்து அத அழகா அனுபவிக்கிறாங்கன்னு பாருங்க. அதுதான் அந்த மியூசிக்கோட ஒரு பெரிய பெரிய ஒரு சக்சஸ்ன்னு சொல்லலாம், அண்ட் ஸ்ட்ரென்த்.
அண்ட் இன்னொன்னு நம்ம அவங்களுக்கு சில நிறைய பேருக்கு கீபோர்டு பிடிக்கும். சோ அது மாதிரி எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அந்த கீபோர்டு கத்துக்கிட்டு இன்னைக்கு கோவை விழா 2020 கோவை விழா பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா, நம்ம ஸ்கூல்ல இருக்கிற சூர்யா வந்து ராக் ஸ்டார். அவர் போய் அங்க அவரோட பாட்டுல தான் லான்ச்சே பண்ணாங்க. சோ அந்த அளவுக்கு நம்ம அந்த மியூசிக் எடுத்துட்டு போக முடியும். ஆனா அந்த குழந்தைக்கு, அந்த பையனுக்கு, சூர்யாங்கிற அந்த ஒரு பையனுக்கு பாத்தீங்கன்னா இங்க நம்ம கிட்ட வர்றப்போ ஓடுவாரு, காதை அப்படி மூடிக்குவாரு. ஏன்னா சின்ன சத்தம் கூட அவரை டிஸ்டர்ப் பண்ணும். ஆனா அவருக்குனால அழகா பாட முடியுங்கிறது நாங்க எல்லாரும் உணர்ந்து, அவங்க அம்மாவும் சொன்னாங்க. ஆனா மேடம் எதுவுமே பண்ண முடியலைங்க, என்னங்க மேடம் பண்றது, அவங்கள எங்க போனாலும் ஸ்டேஜ பார்த்தா ஓடிடுவான், மைக் மித்தவங்கள இருக்கிறத பார்த்தா அவனால முடியாது. சோ இதையெல்லாம் நம்ம எப்படி அழகா ஓவர் கம் பண்ணி அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா எக்ஸ்போஸ் பண்ணி பண்ணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல அழகா நடந்துட்டு ரசிச்சு ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் மாதிரி இன்னைக்கு சூர்யா பாடுறாரு. அது ஒரு பெரிய சக்சஸ். சோ எல்லாமே இந்த குழந்தைங்கனால முடியும். உங்களை என்ன மாதிரி நம்ம வேணா நிறைய நம்மளோட ஆற்றல்கள் எல்லாத்தையும் வீணடிச்சிட்டு இருக்கலாம். பட் இந்த குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ அழகா அதை வந்து எடுத்துட்டு வர்றாங்க. நம்ம பேரண்ட்ஸ்க்கு அது வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒண்ணுமே இல்லைங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்மளோட இமோஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு அன்டோல்டு ஸ்டோரின்னு சொல்லுவோம். எனக்குள்ள வெளியில பகிர்ந்துக்க முடியாத துக்கங்கள் ஆர் கஷ்டங்கள் இல்ல எனக்குள்ள ஏதாவது இருக்கும், ஒரு சந்தோஷம் கூட இருக்கலாம். பட் நம்ம வெளியில சொல்லிக்க முடியாது, அன்டோல்டு ஸ்டோரின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம ஜஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்து அப்படியே ஒரு அழகா நம்ம வண்ணங்கள் தீட்டுறப்போ அதுல அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ அந்த மாதிரிதான் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நான் வெளியில நிறைய சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறப்போ இந்த ஆர்ட் எவ்வளவு ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட இமோஷன். சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு கிரையான் கொடுத்துட்டுனா சில டைம்ஸ் போட்டு கீறுவோம். அப்போ கச்சான முச்சான்னு ஒரு பெயிண்டிங் பண்ணுவாரு. சில பேர் பாத்தீங்கன்னா அதை ரசிச்சு பண்ணுவாங்க. சோ அவங்களோட மூட் அங்க வந்து ஓகே, ரொம்ப அக்ரெசிவா இருக்கிற ஒரு குழந்தை கூட ஆர்ட்ங்கிற ஒரு தெரப்பி மூலியமா அங்க வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகுறாரு, சூத் ஆகுறாரு. சோ ஆர்ட் இஸ் அ தெரப்பி, ஆர்ட் பேஸ்ட் தெரப்பி வந்து இட் இஸ் ஜஸ்ட் அமேசிங். நான் இந்த கோர்ஸ் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை போய் ஒரு 2 வாரம் இந்த கோர்ஸ் நான் கத்துக்கிட்டேன். ஈவன் டெக்ஸ் கூட. சோ ஒரு நிறுவனத்தை நம்ம நடத்துறோம். ஒரு அம்மா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு நிறுவனத்தையும் நம்ம பண்றோம் அப்படின்னா எத்தனை காலத்துல நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல்ஸே நம்ம சார்ந்து இருப்போம். ஏதாவது ஒரு காலத்துல ப்ரொஃபஷனல்ஸ்னால ஏதாவது பண்ண முடியல, நமக்கு அதை தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த நாலேஜ் நமக்கு தேவை. அதனாலேயே நிறைய விஷயங்கள் இன்னும் வந்து என்னெல்லாம் இருக்கு இந்த வேர்ல்ட்ல, யூஎஸ்ஆ இருக்கட்டும், யூகேவா இருக்கட்டும், சிங்கப்பூர், அங்கிருந்து இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் இங்க இந்தியால எங்க இருந்தாலும் போய் அந்த மாதிரி கோர்சஸ் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் கத்துட்டு இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல நேச்சுரல் ஃபிளவர்ஸும் லீவ்ஸும் வச்சிருப்பாங்க. சோ கலர்ஸ்னாவே வெறும் பெயிண்ட்ஸ் கிரையான்ஸ் கிடையாது. ஒரு சைட்ல வந்து கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ட்ரேல பூக்கள் இருக்கு, இலைகள் இருக்கு, சில இதுல பாத்தீங்கன்னா அந்த கீரையோட ஜூஸ் இருக்கும், பீட்ரூட் ஜூஸ், இந்த மாதிரி எல்லாம் எடுத்து இட் இஸ் நான் டாக்ஸிக். அதாவது நம்ம குழந்தைகள் இயற்கையோடயே எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இயற்கையை ஒன்றி போறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் இந்த குழந்தைகள்னால அழகா ஏத்துக்க முடியும். சோ அந்த மாதிரி ஆர்ட் தான் இந்த சைட்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த ஆர்ட்னால நிறைய நம்ம ஸ்கூல்ல அழகா ஆர்டிஸ்டும் இருக்காங்க. அவங்களோட எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் கூட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அவங்களோட ஆர்ட் எல்லாம் நம்ம எக்ஸிபிட் பண்றோம். கோவை விழால கூட பண்ணிருந்தோம். அடுத்தது டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இங்க இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இப்ப அங்க ட்ரெயினிஸ் 3 பேர் இருக்காங்க, ஸ்டாஃப் மெம்பர்ஸ். இவங்க எல்லாருமே என்ஜினியரிங் முடிச்சு நம்ம குழந்தைங்களுக்காக சேவை பண்ணணும் அப்படின்னு நினைச்சு, ஏன்னா இங்க நம்ம ஸ்கூல்ல பெரிய சேலரி எல்லாம் கிடைக்காது, ஒரு ஐடி ப்ரொஃபஷனலுக்கு வெளியில கிடைக்கிற அளவுக்கு இங்க கிடைக்காது. பட் அதையும் தாண்டி அவங்களுக்கு கிடைக்கிற அந்த மனப்பூர்வமான ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு எவ்வளோ இந்த குழந்தைங்களுக்கு கூட இருக்கிறப்போ கிடைக்குதுன்னு சொல்லி. அண்ட் பிரசாந்தி அகாடமி பொறுத்த வரைக்கும் கடவுள் அனுகிரகத்தினாலையும் ஒரு உயர்ந்த நோக்கத்தினாலையும் நம்ம நடத்துறதுனாலயோ என்னமோ இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட நம்ம போட்டு டீச்சர்ஸ் சேரல. எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல
அவங்களா வந்து இங்க சேர்ந்து இந்த ப்ரொஃபஷனல்ஸா இருக்கட்டும், டீச்சர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே அண்ட் கிட்டத்தட்ட 15 வருஷமா பயணிக்கிற டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு எல்லாமே பெரிய பெரிய என்ன சொல்றது, கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் இந்த மாதிரி கௌமார மடத்துல இந்த இடத்துல இவ்வளவு கடவுள் அனுகிரகத்தோட இந்த வைப்ரேஷன்ஸ் இங்க ஒவ்வொரு செங்கலா இருக்கட்டும், ஒவ்வொரு இந்த கட்டுறப்போ, இந்த ஸ்கூல் கட்டுறப்போ ஒரு ட்ரீம் நிறைவா வந்திருக்கு. அந்த சில நாள் எல்லாம் வந்து அந்த செங்கல் எல்லாம் நான் தொட்டு பார்த்து அழுதுற நாட்கள் உண்டு. ஏன்னா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நினைச்ச காலத்துல டக்குன்னு இந்த 15 வருஷத்துல இவ்வளோ ஒரு ரெகுலர் ஸ்கூல் நடத்துறது இன்னைக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம். ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த அளவுக்கு பண்றோம் அப்படின்னா அது பெரிய பெரிய ஒரு பாக்கியம் அண்ட் ஒரு பிளெஸிங் தான். இந்த குழந்தைங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைங்களும் டிஃப்ரெண்ட் கிளாஸ் குரூப்ல இருந்து வந்து இந்த டைம் ஒரு half an hour 45 minutes ஒரு குழந்தைக்கும் அந்த ஸ்லாட் கொடுக்குறோம். இது நிறைய சாஃப்ட்வேர் அவங்கனால பண்ண முடியும் அண்ட் எக்ஸெல் பண்ண முடியும். சில ஒர்க் ஷீட்ஸ் பெரிய பசங்க வந்து குழந்தைங்களுக்கான தேவையா இருக்கிற ஒர்க் ஷீட்ஸ் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்க கிளாஸஸ்க்கு நம்ம கொடுக்குறாங்க. அது போக டேட்டா என்ட்ரி ஜாப், அதுக்கான பயிற்சி, பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் மட்டும் போதுமா? எஸ். அப்போ பெரிய இந்த ஜாப் ஓரியன்டட் ட்ரைனிங் அதுக்கெல்லாம் வந்து நிறைய படிச்சிருக்கணுமா அப்படின்னா தேவையே கிடையாதுங்க. நம்ம வந்து ஒரு அம்பா ஆர்கனைசேஷன் சொல்லி பெங்களூர்ல இருக்காங்க. அவங்க இந்தியா முழுக்கவும் நல்லா பண்ணிட்டு இருக்கிற சிலங்களோட கை கோர்த்து இங்க இருந்து நம்ம ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ கூட்டிட்டு போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்டாஃப் 2 குழந்தைங்களோட நாங்க பெங்களூர் போய் ஒரு வாரம் அங்க இருந்து இதுல என்ன ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னா, இந்த அம்பா ப்ரோக்ராம்ல டீச்சர்ஸ் வந்து ஜஸ்ட் சூப்பர்வைஸ் தான் பண்ணுவாங்க. 2 பசங்க தான் அங்க வந்து ட்ரெயினியா போய் ட்ரெயினரா திரும்பி வந்தாங்க. வந்து இங்க நம்ம பசங்களுக்கு அவங்கதான் வந்து கிளாஸே எடுப்பாங்க. சோ அது வந்து இதுக்கெல்லாம் பெரிய நாலேஜ் எல்லாம் தேவையே கிடையாது. ஆல்பபெட்ஸ் தெரியணுமா? அது கூட கிடையாது. அந்த ப்ரோக்ராமே ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா பிசிக்கலி சேலஞ்சுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இப்ப கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. முன்னாடி இல்லைனாலும் இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப மென்டலி இன்டெலெக்சுவல் இந்த மாதிரி அடல்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுக்காக தான் நம்ம வந்து நம்மளே வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்த கூடாதா அப்படின்னு சொல்லி பண்ணி இன்னைக்கு நம்ம கௌமாரம் பிரசாந்தி அகாடமில 22 பசங்க டேட்டா என்ட்ரி ஜாப்ல பிளேஸ் ஆயிருக்காங்க. அதுக்கான அது ஒரு பெரிய பெரிய சக்சஸ். ஓகே, நம்ம ரெகுலர் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. அங்க போய் அவங்கனால கண்டினியூ பண்ண முடியுது. கண்டினியூ பண்ண முடியாதவங்க இங்க வர்றாங்க. அவங்களுக்கு படிப்புல அதுக்காக படிக்க முடியாதுன்னு கிடையாது. இப்போ நம்மளுதுலயே பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல 3 குழந்தைங்க இருந்துன்னா ஒரு குழந்தை பயங்கரமா டிகிரி எல்லாம் முடிச்சிருப்பாங்க, இன்னொரு குழந்தைக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல. சோ நம்ம எவ்வளவுதான் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. வேற எதுலயாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதேதான் இந்த குழந்தைங்களுக்கும் ஆற்றல் இருக்கு, ஆனா இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு பேரண்ட்ஸ் கண்டிப்பா பாக்கணும். ஏன் குழந்தை ஸ்கூல் போயிருக்கான், ஏன் குழந்தை 10வது எழுதிக்கணும், ஏன் குழந்தை 12வது முடியணும், ஏதாவது பண்ணுங்க. நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட வந்திருக்காங்க. ஏன் இனிஷியலா கூச்சமா இருக்கும், எனக்கு இப்படி ஒரு குழந்தை இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிறக்கே நிறைய பெற்றோர்களுக்கு ஒரு வெக்கப்படுறாங்க, கூனி குறுகுறாங்க. ஏன்னா அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது. சமுதாயம் அவங்கள ஏத்துக்கிறது கிடையாது, ஒதுக்கி வைக்கப்படுறாங்க. இது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. சோ அப்படி இருக்கிறப்போ இந்த குழந்தைங்கள நம்ம பேரண்ட்ஸ் கவுன்சிலிங் கொடுத்து படிக்க முடியலன்னா பரவாயில்ல, அதுக்காக அவனுக்கு அறிவு இல்லையோ அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து கிட்டத்தட்ட 13 வயசுலயே நாங்க டிசைட் பண்ணி கவுன்சிலிங் கொடுத்துருவோம். ஏன் அப்படின்னா அடோலசன்ஸ் ஏஜ் வர ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய இருக்கும். அப்ப நீங்க ஃபோர்ஸ் பண்ணி ஒண்ணும் இல்ல, உங்க வீட்டுல ஒரு டீனேஜ் பையன் இருக்கான், அவனை நீங்க போய் இதைத்தான் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவான்? சொல்ல முடியுமா? நம்ம கேட்பாங்களா? நம்ம சொன்ன ஃபர்ஸ்ட் இந்த குழந்தைங்க கேட்கறாங்களா? போன நோண்டாதுன்னா யார் கேக்குறா? நம்மளே முதல்ல கேக்குறோமா? டீனேஜ் குழந்தை கேக்குமா? அதேதான் இந்த குழந்தைங்களுக்கும். நான் வேணா எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருப்பேன், எனக்கும் உணர்வுகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்போ இந்த குழந்தைங்க நான் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அது வந்து அவங்களோட ரைட்ஸ். அதைத்தான் நான் பேரண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங்ல சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம்? நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸ்கில் பேஸ்டா நம்ம ஆரம்பிக்கணும். அதுதான் வந்து ப்ரீ வொகேஷனல் ட்ரைனிங்லயே நம்ம ஆரம்பிக்கிறோம். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா பேக்கிங், குக்கிங்,
இந்த மாதிரி மேட் மேக்கிங், இது மெக்கானிக்கல் அசெம்பிளிங், நம்ம இது எல்லாம் தாண்டி தாஜ் ஹோட்டலுக்கு போன ஒரு 6 வருஷமா வந்து நம்ம பசங்க வொகேஷனல் இருக்கிற பசங்க, பெரிய பசங்க இங்க நம்ம ட்ரைனிங் ஸ்கூல்ல முடிச்சு இப்ப தாஜ் ஹோட்டலுக்கு வாரத்துல ஒரு நாள் போய் அங்க இருக்கிற செஃப்ஸ் ஓட இன்டராக்ட் பண்ணி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய சக்சஸ். அதை தாண்டி நம்ம ஸ்கூல் ஹலோ, கேக்குதுங்களா? அம்மா பேசுறது கேக்குதுங்களா? ஹலோ ஜி, ஸ்ட்ரக் ஆயிடுச்சுங்க. நெட்வொர்க் ப்ராப்ளம் என்று நினைக்கின்றேன். ஆமாங்க, ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. அவர்களுடைய நெட்வொர்க் ப்ராப்ளம் என்று நினைக்கின்றேன். திருமதி தீபா மோகன்ராஜ் அவர்கள் கடவுளின் குழந்தைகளை பற்றி மிகவும் தெளிவாகவும் அவர்களுடைய சேவை எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றது என்பதை பற்றியும் மிகவும் நம் எல்லோரும் புரியும் வண்ண அவர்களுடைய இந்த கடவுளின் குழந்தைகளுக்கு செய்யும் சேவையை பற்றி மிகவும் நம்முடன் ஆத்மார்த்தமாக பகிர்ந்துள்ளார். நாம் கொங்கு சொந்தங்கள் அனைவரும் இங்கு பல வாழ்த்து செய்திகளை அவர்களுக்கு பகிர்ந்ததை நாங்கள் அவர்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம். நம் கொங்கு சொந்தங்களுக்கு ஒரு சிறிய விண்ணப்பம். நீங்கள் எப்பொழுது வெளிநாட்டிலிருந்து கோவை வந்தாலும் நமது சிரவை ஆதீனத்திற்கு அருகே உள்ள பிரசாந்தி அகாடமி பள்ளிக்கு ஒரு நேரடியான விசிட் செய்து அங்குள்ள குழந்தைகளுடன் சிறு நேரம் உரையாடி உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு உதவியை அந்த பள்ளி குழந்தைகளுக்கு செய்தீர்களானால் நாம் கடவுளின் அனுகிரகத்தையும் கடவுளின் வாழ்த்துக்களையும் நேரடியாக பெற்றதற்கு சமம். கேபிஎன் குழுமம் நமது தவத்திரு குமரகுருபர சுவாமிகள் அவர்களின் ஆசீர்வாதத்துடனும் பேரூர் மருதாசல அடிகளார் அவர்களின் ஆசீர்வாதத்துடனும் பிரசாந்தி அகாடமி மேலும் மேலும் உயர்ந்து குழந்தைகளுக்கு நல்ல விதமான சேவைகளையும் அவர்கள் வாழ்வில் ஒளியேற்ற நல்ல வழிகாட்டுதலாக அமையவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது தொடர்ந்து நம்முடன் நமது குல குருக்கள் சிரவை ஆதீனம் தவத்திரு குமரகுருபர சுவாமிகள் நம்முடன் உரையாற்றப் போகின்றார். அவர்களுடன் நாம் அனைவரும் ஒற்றுமையாக அவர்களுடைய அருளாசியும் பெற்று அவர்களுடைய வாழ்த்துரையை ஏற்போமாக. சுவாமிகளை கேபிஎன் குழுமம் சார்பாக வருக வருக என்று அவர்களுடைய வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். தீபா வந்துட்டாங்க, அவங்க பேசுறாங்களான்னு எது நிறைவா அவங்க இருந்துச்சு. ஹலோ, கேக்குதுங்களா? ராஜசேகர் சாமி சொல்லுங்க. கேக்குதுங்க சாமி. கேக்குதுங்களா? கேக்குதுங்க. அவங்க தீபா இருக்காங்க, ஏதாச்சும் நிறைவா கடைசியா சொல்றாங்களான்னு கேட்டுங்க. அவங்க இப்பதான் வந்திருப்பாங்க போல இருக்குங்க. அவங்க ஏதாச்சும் நிறைவா ஏதாச்சும் சொல்றாங்களான்னு எடுத்து விடுங்க. சொல்லிடுங்க சாமி, முடிச்சிடுங்க. நிறைவா சொல்லுங்க.
ஸோ இப்ப பாத்தீங்கன்னா சாரி, அது சர்வர்ல ஏதோ ப்ராப்ளம் ஆகி கண்டினியூ பண்ண முடியலைங்க வீடியோவை. என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குழந்தை வருதுன்னா பேசிக் ஸ்கிரீனிங் பண்றோம், அவங்களுக்கு என்ன தேவைன்னு கவுன்சிலிங் கொடுக்குறோம், இண்டிவிஜுவல் எஜுகேஷன் பிளான் ஒண்ணு போடுறோம். அதுக்கப்புறம் அதை ரெக்கார்ட் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணி இதை எல்லாமே பேரண்ட்ஸை வச்சுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷன் இப்ப பாத்தீங்கன்னா ஓகே லைஃப் ஸ்கில் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். நான் அப்படியே வீடியோல நான் காமிச்சேன். அடுத்தது பாத்தீங்கன்னா எஜுகேஷன் பேஸ்ட் எக்ஸாம் ஓரியன்டா நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அது அப்படி பாக்குறப்போ 8th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம பசங்க போன வருஷம் கம்ப்ளீட் பண்ணிருந்தாங்க. இந்த வருஷம் வர ஜூன் மாசம் அதே 4 பசங்க 10th எக்ஸாம் எழுத போறாங்க. இவங்க நாள் எல்லாம் வந்து சராசரி பண்ண முடியாம இங்க வந்து நம்மளோட ட்ரைனிங் மூலமா இன்னைக்கு அவங்களோட எக்ஸாம் எழுத போறாங்க. அது ஒரு பெரிய சக்சஸ். இதுக்கப்புறம் ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு அம்மாவா நம்ம என்னதான் வந்து இந்த மாதிரி குழந்தை வந்தாச்சு, ஒரு சைக்காலஜிஸ்ட போறாங்க, ஒரு சைக்காட்ரிஸ்ட போறாங்க, அவங்க எவ்வளவு கவுன்சிலிங் பண்ணாலும் ஒரு அம்மாவுக்கு அவங்களுக்கு என்னோட கஷ்டம் புரியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இருக்கும். அதுவே வந்து நான் சைக்காலஜியும் இருக்கிறனால நான் ஒரு அம்மாவா அந்த அம்மாவை உணர்ந்து அவங்களோட இடத்துல போய் இருந்து நான் பேசுறப்போ இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல இருக்கிற 200 பெற்றோர்கள் ஒரு மூஞ்சில பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சந்தோஷம், ஒரு ஏத்துக்கிற ஒரு மனப்பான்மை வந்து என் குழந்தை தானே பரவாயில்ல இப்படிதான் இருப்பான். ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவம் இருக்கு. என் குழந்தைக்கும் இது இருக்கு. அது அந்த ஆட்டிசமா இருக்கட்டும், டவுன் சிண்ட்ரோமா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், என் குழந்தைக்குன்னு ஒரு பேர் இருக்கு, ரிச்சின்னு ஒரு பேர் இருக்கு, சச்சின்னு ஒரு பேர் இருக்கு. அப்போ அந்த குழந்தைக்கான தனித்துவம் தான் இது. எனக்கு இந்த சமுதாயம் என்னை எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல, என் குழந்தைய எப்படி பார்த்தாலும் பரவாயில்ல, நான் தலை நிமிர்ந்து நான் என் குழந்தைய நான் கொண்டாடுறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் வந்து இந்த பெற்றோர்களுக்கு வந்திருக்கிறது வந்து ஒரு பெரிய சக்சஸ்ங்க. அடுத்தது இந்த குழந்தைங்க எல்லாம் வந்து ஓகே எல்லா வேலை வாய்ப்பும் பண்ணியாச்சு, இன்னைக்கு ஒரு நல்லா வந்தாச்சு. சோ அடுத்தது இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு ஒரு அம்மாவுக்கும் நமக்கு அப்புறம் இந்த குழந்தைங்களை யாரு பாத்துக்குவா அப்படின்னு இருக்கிறப்போ என்ன ஒண்ணு நம்ம பண்ணிருக்கிறோம் அப்படின்னா பஞ்சவட்டி, அதாவது இந்த குழந்தைங்களுக்கான அம்மா அப்பாக்கு அப்புறம் ஒரு இடமா இருக்கும். அவங்க அங்க வேலை செய்வாங்க, அவங்க அங்கேயே தங்கிக்குவாங்க, அவங்களோட வாழ்க்கைய ஒரு சுய மரியாதையோட ஒரு சந்தோஷத்தோட வாழ்க்கைய கழிக்கிற இடமா தான் அந்த பஞ்சவட்டி இருக்கும். அதனோட ஆரம்பம் தான் இப்ப ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் அதுக்கும் மடாலத்துல ஒரு பெரிய பக்கத்திலே குமரகுருபரர் சுவாமிகள் இந்த ஒரு விஷனை வந்து எனக்கு இன்னைக்கு நீங்க எனக்கு இடம் கொடுக்குறீங்க மடாலயம்ல, நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆசை ஒரு அம்மாவா இந்த குழந்தைங்களுக்கு எனக்கு இருக்கு, அதுக்கும் நாளைக்கு எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணும் சுவாமி அப்படின்னு கேட்டுக்கிட்ட வேண்டுகோள என்னைக்கும் மறக்காம அதை வந்துட்டு நிஜத்திலையும் இப்போ ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி அதுக்கான இடத்தையும் கொடுத்து சுவாமி அருள் புரிஞ்சிருக்காங்க. அதனோட வேலைகளும் கூடிய விரைவில் இந்த லாக்டவுன் முடிஞ்சு இந்த ஒரு வருடத்துக்குள்ள அதனோட ஆரம்ப phase 1 ஆரம்பிக்க போறோம்ங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தோட அவங்க இருக்கிற ஒரு அம்மாக்களுக்கும் இது ஒரு தீர்வா இருக்கும் அப்படிங்கறது அந்த இடத்துல நானும் போய் என் குழந்தையோட காலம் பூராவும் அங்க கழிக்கிறது தான் என்னோட ஒரு பெரிய ஒரு ஆசை. ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அர்த்தம் கொடுக்கும்னு, அப்பதான் ஒரு நிறைவே இருக்குங்கிறது ஒரு நம்பிக்கை. ஓகே, இதெல்லாம் பண்ணிருக்கோம். சமுதாயத்துல நம்ம வந்து விழிப்புணர்வு இந்த குழந்தைங்களை பத்தி ஓகே பேரண்ட்ஸுக்கு பண்றோம், ஸ்கூல்ல பண்றோம், இந்த 4 செவத்தோட போயிடலாமா? இல்ல, இந்த சமுதாயம் இந்த குழந்தைங்களை எப்படி பாக்குறாங்க, அது எப்படி மாத்தலாம். நான் பாக்குறாங்க நான் வெளியில எடுத்துட்டு போகாம இருந்தா இதுக்கு தீர்வு வராது. அப்படி இருக்கிறப்போ என் குழந்தைய நான் தான் வந்து எடுத்துட்டு போகணும். ஒரு அம்மாவா நான் கூட்டிட்டு போறேன், ஒரு மாலுக்கு கூட்டிட்டு போறேன், சினிமாக்கு கூட்டிட்டு போறேன். இது எல்லாமே வந்து ஆல்ரெடி நாங்க ஸ்கூல்ல பண்ணிட்டு இருக்கோம். மந்த்லி ஒரு நாள் பாத்தீங்கன்னா டே அவுட், கோவில் போவாங்க, மால் போறாங்க, ட்ரெயின்ல கூட்டிட்டு போயிருக்கோம் இங்கிருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும். ஏன்னா பயம் இந்த குழந்தைங்களுக்கு, ஆன்சைட்டி ஜாஸ்தி. ட்ரெயின்ல கூட்டிட்டு போயிருக்கோம், பஸ்ல கூட்டிட்டு போறோம். அது எல்லாமே ஒரு அனுபவமா நம்ம சொல்லி கொடுக்கறப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து அதனால ஹாஸ்பிட்டல் போனா பயந்துக்குவாங்க.
இங்க பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம குழந்தைங்களை எல்லாம் உட்கார வச்சு அங்க இருக்கிற டாக்டர்ஸ் செக் பண்ணி, சோ அந்த பயத்தை எல்லாம் போக்குறது, இதெல்லாம் தான் ரியல். எத்தனை நாள் நம்ம ஸ்கூல்ல அந்த 4 செவத்துக்குள்ள சொல்லி கொடுப்போம். ரியல் என்விரான்மெண்ட்டுக்கு அவங்கள கூட்டிட்டு போய் அது அது அந்த சமுதாயத்தோட ஒருங்கிணைந்து அவங்களை கொண்டு வர்றது. இந்த லாக்டவுன், இந்த 45 நாள் ஒரு 2 மாசம் ஆச்சு இன்னைக்கு லாக்டவுன் வந்து, நம்மனாலேயே யாருனாலும் எவ்வளவு பேர்த்தினால வீட்டுல இருக்க முடியுது. வாழ்க்கையே இவங்களுக்கு லாக்டவுன், குவாரண்டைன். இந்த மாதிரி குழந்தைங்களை குவாரண்டைனே நம்ம பண்ணி வச்சிட்டோம். நம்ம சமுதாயம் இந்த குழந்தைங்களை குவாரண்டைன், வாழ்நாள் பூரா குவாரண்டைன் பண்ணிருக்காங்க. நம்மனால 2 மாசம் நம்ம இந்த வீட்டுல இருக்க முடியல, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நம்ம இருக்க முடியல. அப்படிங்கிறப்போ இந்த குழந்தைங்களோட உலகத்தை ஒரு நிமிஷம் நம்ம பார்க்கணும். அதுக்கான ஒரு முயற்சி தான் வந்து சிறப்பு ஸ்பெஷல் வாக்கத்தான் அப்படின்னு 2017 பண்ணியிருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா 2019லயும் பண்ணியிருந்தோம். சுவாமிகள் தான் வந்து அதை துவக்கி வச்சு, டைரக்டர் ராமு வந்திருந்தாரு. நிறைய கிட்டத்தட்ட 3000 பேர் வந்து அதுல பார்ட்டிசிபென்ட்ஸா இருந்தாங்க. ஒரு பெரிய சக்சஸ். 2019 பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிறப்பு வாக்கத்தான், ஸ்பெஷல் வாக்கத்தான்ல ஒரு பெரிய சக்சஸ். சமுதாயத்துல இந்த குழந்தைங்களை பத்தின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கிறோம். இது எல்லாம் தாண்டி நம்ம கௌமாரம் பிரசாந்தி அகாடமியோட சக்சஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குழந்தைங்க இங்க இருக்கிறப்போ சந்தோஷமா இருக்காங்க. இங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எவ்வளவு அவங்க ஹாப்பியா இருக்காங்கிறத நிறைய வீடியோல பாத்திருப்பீங்க. அதுதான் வந்து அவங்களோட சக்சஸ். ஒரு பெருசா சாதிக்கணும் அப்படிங்கறது கிடையாது. நான் வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமா வாழ்க்கைய கழிக்கிறேன் அப்படிங்கிறது தான் பெரிய பெரிய சக்சஸ். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம். கடவுளின் குழந்தைகளுக்கு கௌமாரம் பிரசாந்தி அகாடமி நடத்தி கொண்டிருக்கும் மேனேஜிங் ட்ரஸ்டி திருமதி தீபா மோகன்ராஜ் அவர்களுக்கு நமது கொங்கு சொந்தங்கள் நமது ஜூம் ஆப் சாட் வழியாக பல நன்றிகளையும், கடவுள் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்யும் சேவைகளை பலவாறு பாராட்டியும் பல மெசேஜ்களை அனுப்பியுள்ளனர். நிறைய சொந்தங்கள் வெளிநாட்டிலிருந்து நமது பிரசாந்தி அகாடமியுடைய வங்கி கணக்கு எண்ணை கேட்டு எங்களுக்கு தகவல் அனுப்பியுள்ளனர். இன்றைய நமது சாதனை பெண்மணி, சேவை பெண்மணி அவர்களை பிரசாந்தி அகாடமியுடைய வங்கி கணக்கு எண் விவரங்களை சேட்டில் பதிவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நமது கேபிஎன் குழுமத்தை வழிநடத்தும் இன்றைய கொங்கு சொந்தங்களுக்கு, இங்கு குழுமியிருக்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கு நல்லாசி வழங்கவும் வாழ்த்துறை வழங்கவும் சிரவை ஆதீனம் தவத்திரு குமரகுருபர சுவாமிகள் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மிகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோளும், பயந்ததனை வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடமும் மயூரமுமே. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகி முருகப்பெருமானின் தாமரை திருவடிகளையும் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளையும் நீல நினைந்து வணங்கி, கேபிஎன் குழுமத்தின் சார்பாக கடந்த 15 தினங்களுக்கு முன்பு இணையதள உரையாடல்கள் தொடங்கியது. நம்முடைய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பேரூராதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்கள் இந்த நிகழ்வை தொடங்கி வைத்தார்கள். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பல தொழில்துறை சார்ந்தவர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், சட்ட நிபுணர்கள், இப்படி காவல்துறை உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பல அன்பர்கள் எல்லாம் மிகச் சிறப்பான முறையிலே உரையாற்றினார்கள். அதுபோல இதையெல்லாம் ஒருங்கிணைத்து நம்முடைய கேபிஎன் குழுமத்தினுடைய தலைவராக இருக்கின்ற மருத்துவர் மனோகரன் அவர்களும், அவருடைய வழக்கறிஞர் நம்முடைய ராஜசேகர் அவர்களும், திலக் அவர்கள், திரு
பழனியப்பன் போன்றவர்கள் எல்லாம் இதை நெறிப்படுத்தி இதை சிறப்பான முறையிலே வழிநடத்தி இருக்கின்றவர்களுக்கு எல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, இது ஒரு சாதாரணமான ஒரு இணையதளமாக தொடங்கப்பட்டது. ஆனால் பல அரிய செய்திகளை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு இது ஒரு பயனுடைய நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. என்றால் இன்றைய காலகட்டத்திலே ஊட்டுதல் என்று சொல்கின்ற நிகழ்விலே நாம் எல்லாம் ஒரு இடத்திலே முடங்கி இருக்கின்றோம். முடக்கின்ற காலத்திலே நம்முடைய ஒரு வார காலம் மக்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மிக அதிர்ச்சிக்குரியதாக இருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்திலே நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்திலெல்லாம் இன்று உருவாகி இருக்கின்றது. எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய பழைய காலத்திலே சொல்லுகின்ற பொழுது, வாழ்க்கையை சொல்லுகின்ற பொழுது நிலையாமை என்று சொல்லுவார்கள். இந்த வாழ்க்கை என்பது நிலையாமை என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையிலே இருக்கின்றது. அப்படிப்பட்டிருக்கின்ற வாழ்க்கையிலே எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தை மனிதன் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வகுத்து கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த காலகட்டமானது ஒரு 30-40 ஆண்டுகளிலே நம்முடைய அறிவியல் வளர்ச்சியானது உலகத்தை மிக வேகமான ஒரு உலக நிலையிலே விட்டு சென்றதை பார்க்கின்றோம். இதற்காக எங்கே ஓடுகின்றோம் என்று தெரியாமல் நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் அமைத்திருக்கின்றோம். கல்வி என்பது அவசியம். ஆனால் கல்வி என்பது எப்படிப்பட்ட கல்வியாக இருக்க வேண்டும் என்று சிந்திக்கவில்லை. பெரும் கல்வி, அதன் மூலமாக வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும், பொருள் தேட வேண்டும், உலகத்தினுடைய மூலையிலே ஏதோ ஒரு நாட்டிலே இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு ஓடிக்கொண்டே இருந்தார். வேடிக்கையாக சொல்லுவார், ஒரு இடத்திலே ஒரு பொருளை தொலைத்து விடுவார்கள், வேறொரு இடத்திலே தேடுவதைப் போல நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு இடத்திலே தொலைத்து விட்டு ஏதோ ஒரு இடத்திலே தேடுகின்ற நிலைக்கு நம்முடைய மனநிலைகள் எல்லாம் இன்றைய நூற்றாண்டிலே ஏற்பட்டு விட்டது. அப்படி நாம் இந்த நிலத்தை சொல்லுகின்ற பொழுது, இந்த இயற்கையை சொல்லுகின்ற பொழுது, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று 5 புதங்களாக இந்த நிலத்தை பிரித்திருக்கின்றார்கள், இந்த இயற்கையை பிரித்திருக்கின்றார்கள். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அமைதியான முறையிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு சிறப்பான முறையிலே வாழ்ந்தார்கள். ஆனால் உலகம் அறிவியல் முன்னேற்றத்தின் காரணமாக ஓட வேண்டும் என்ற சிந்தனையோடு ஓடிக்கொண்டே இருந்தார்கள். ஓடுகின்ற ஓட்டமானது ஒரு இடத்தில் இருக்க வேண்டும், இல்லை என்றால் அந்த ஓட்டம் எப்படி இருக்கும் என்பது இன்றைய காலகட்டத்திலே பார்க்கின்றோம். வேடிக்கையாக சொல்லுவார், மண்ணிலே இருந்து விண்ணிற்கும் நிலவிற்கெல்லாம் நாம் நம்முடைய தூரத்தையும் காலத்தையும் அளந்து விட்டோம். மண்ணிலே இருந்து விண்ணிற்கு விண்கலங்களை எல்லாம் அனுப்பிவிட்டோம். ஆனால் மனித மனங்களுக்கு இடையிலே இருக்கின்ற வேறுபாட்டை உணர முடியாத மனிதராக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட காலத்திலே நாம் எல்லாம் ஒரு வேகமான கல்வி முறையை நாம் பின்பற்றி இருக்கின்றோம். மிக அழகாக நம்முடைய ஒவ்வொரு நாளும் பேசுகின்ற பொழுது பலரும் சிறப்பான முறையிலே பேசினார். என்னோட 3வது நாளிலே பேசுகின்ற பொழுது அண்ணாமலை IPS அவர்கள் பேசுகின்ற பொழுது தான் பொறியாளராக வர வேண்டும் என்று படித்தார். அதன் பின்பு உயர் பதவியாக இருக்கின்ற இந்திய காவல் பணிக்கான தேர்வினை வெற்றி பெற்று சிறந்த ஒரு காவல் அதிகாரியாக இருந்தார். அதன் பின்பு அவருடைய ஒரு 5-9 ஆண்டுகள் தான் அந்த பணியிலே இருந்தார். அதன் பின்பு அவர் இயற்கையாக இருக்கின்ற இமயமலைக்கு சென்று திரும்பியதற்கு பின்பு அவருடைய எண்ணம் மாறியது. தன்னுடைய பணி இதல்ல, எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக என்னுடைய வாழ்க்கை வேறொரு தடத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை அவருடைய உள்ளத்திலே ஏற்பட்டது. தன்னுடைய அவ்வளவு பெரும் பதவியை ஒரே நாளிலே வேண்டாம் என்று உதறிவிட்டு இன்று வந்து இயற்கை வேளாண்மையை தொடங்கி இந்த சமுதாயத்திற்காக இதை செய்ய வேண்டும் என்கின்ற நல்லெண்ணம் அவருடைய உள்ளத்திலே தோன்றியிருக்கிறது. அப்படி இந்த 2 மாத காலகட்டத்திலே பலருடைய எண்ணங்கள் இன்று மாறி இருப்பதை பார்க்கின்றோம். எதற்காக ஓடுகின்றோம், எதற்காக சம்பாதிக்கின்றோம், எதற்காக யாருக்காக தன்னுடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இதிலே இருந்து நாம் நீங்கி எப்படி குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை நாம் உருவாக்குவதற்கான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இப்பொழுது உருவாகி இருப்பதை பார்க்கின்றோம். பலரோடு பேசுகின்ற பொழுது அவருடைய எண்ணங்களை எல்லாம் குறிப்பிடுகின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கை என்பது நமக்காக நம்முடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்ததாக இருப்பது. நம்முடைய பாரத தேசத்தினுடைய கொள்கை, நம்முடைய அறங்கள், அறம், பொருள், இன்பம் என்கின்ற அந்த 3 நிலையிலே இருந்து வீடு பேறு அடைய வேண்டும் என்கின்ற தத்துவத்தை நமக்கு நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கின்றனர். இருக்கின்ற காலத்திலே நல்ல நூல்களை படிக்க வேண்டும். அதைத்தான் நமக்கு தமிழிலே தூண்டி இருக்கின்ற இதிகாசங்களும் புராணங்களும் திருமுறைகளும் திவ்ய பிரபந்தங்களும் திருப்புகளும் திரு அருட்பாக்களும் பிற்காலத்திலே தோன்றிய அருளாளர்கள் நம்முடைய கௌமாரமடையத்தை தோற்றுவித்த வண்ணச்சிறந்த நடுவான சாமிகள், ராமானந்த சாமிகள், அதன் பின் வந்து 2ஆம் குருமகா சன்னிதானங்கள இருந்த கவிக்கடலாக இருந்த கந்தசாமி சாமிகள்,
மூன்றாம் சன்னிதானங்களாக இருந்த சுந்தரசாமிகள் போன்றவர்கள் எல்லாம் அறவழியிலே இருந்து சமயத்தையும் நன்னெறியையும் சமய பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்தவர்களாக விளங்கி இருக்கின்றார். அப்படிப்பட்ட நிலையிலே இருந்து நாம் எல்லாம் இந்த வேகமான உலகத்திலே சென்று இதையெல்லாம் விட்டு ஏதோ ஒரு நிலையிலே தேடிக்கொண்டிருக்கின்ற பொருளை நாடிய ஒரு வாழ்க்கையாக அமைந்தது. குழந்தை படிக்கின்ற பொழுது விடுதியிலே விட்டார்கள். அவர்கள் வளர்ந்து வந்ததற்கு பின்பு அவர்கள் பொருள் தேடுவதற்காக மேலை நாட்டிற்கு சென்றார்கள். செல்லுகின்ற பொழுது பெற்றோர்களுக்கு வேண்டிய பொருளை கொடுத்தார்கள். ஆனால் அவர்களோடு இருந்து வாழுகின்ற வாழ்க்கையை அவர்கள் கொடுக்காதது ஒரு பெரிய மனக்குறையாக இந்த வாழ்க்கை முறை அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை முறை சமயம் சார்ந்ததாக, பண்பாடு சார்ந்ததாக, பெற்றோரோடு அறம் செய்ய விரும்பு என்று நமக்கு ஆத்திச்சூடியிலே சொல்லிக் கொடுத்திருக்கின்றார் அவை பிராட்டி. பிறரோடு இணக்கமாக தாய் தந்தையரை பேன் என்று சொல்லி இருக்கின்றார். இதுதான் நம்முடைய பண்பாடாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கின்ற வரங்களாக இருந்திருக்கின்றது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இதையெல்லாம் இழந்து விட்டு இன்று மீண்டும் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் தேடி பார்க்கின்றோம். ஒரு 30, 40, 50 ஆண்டுகளுக்கு முன்பு பார்க்கின்ற பொழுது அவர்கள் அமைதியான வாழ்க்கையிலே வாழ்ந்தார்கள். அதே போல அவர்கள் நினைத்தபடி பெற்றோர்களோடு இருந்தார்கள், கூட்டு குடும்பமாக இருந்தார்கள். அப்பொழுது அமைதியான ஒரு சிந்தனையை அவருடைய உள்ளத்திலே வளர்த்துக் கொள்வதற்கு அதற்கு அவர்களுக்கு பெரும் துணையாக இருந்திருக்கின்றது. ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கை முறையிலே, கல்வி முறையிலே, இப்படி ஒவ்வொரு நிலையிலேயும் கல்வி படிப்பிலே, தொழில்துறையிலே, இப்படி ஒவ்வொரு வேகமான சிந்தனையின் காரணமாக நாம் இந்த பஞ்சபூதங்களையும் நாம் சிதைத்து விட்டிருப்பதை பார்க்கின்றோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று பார்க்கின்றோம். நிலத்தை நாம் பார்க்கின்றோம். எவ்வளவு ஆழமாக இந்த நிலத்தை இருக்கின்ற கனிம வளங்களை எல்லாம் எடுக்க முடியுமோ எடுத்து விட்டோம். நிலத்தை எவ்வளவு ஆழமாக இருந்து நீரை எடுக்க முடியுமோ எடுத்திருக்கின்றோம். ஆகாயத்தை சிதைத்திருக்கின்றோம். புகை மண்டலங்களாக மாற்றி இருக்கின்றோம். இப்படி இயற்கையில இருந்து நம்முடைய வாழ்க்கை முறை மாறியதன் காரணமாக இந்த இயற்கையானது நமக்கு இன்று ஒரு நல்ல பாடத்தை சொல்லிக் கொடுத்திருக்கின்றோம். இவ்வளவு அறிவியல் வளர்ச்சி அடைந்து இந்த 200 நாடுகளை எல்லாம் முடக்கி இருக்கின்றது. எப்பொழுது யாருக்கு எந்த இடத்திலே இந்த நோய் ஏற்படும் என்கின்ற தெரியாத ஒரு வாழ்க்கை சூழ்நிலையை நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இறைவன் நமக்கு நல்ல ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். இல்லை என்றால் இந்த காணொளி வாயிலாக உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்களோடு பேசுகின்ற வாய்ப்புகள் இல்லை. இவ்வளவு பெரிய தத்துவங்கள், அழகான முறையில் வாழ்க்கை முறைகளை எல்லாம் ஒவ்வொருவரும் சொல்லிக் கொடுத்தார். ரவி அவர்கள் சொன்ன பொழுது அழகான வார்த்தையை சொன்னார். நம்முடைய பெரியவர் சொல்லுகின்ற பொழுது உண்ணுகின்ற பொழுது உண்ண வேண்டும், பேசுகின்ற பொழுது பேச வேண்டும், உறங்குகின்ற பொழுது உறங்க வேண்டும் என்று சொல்லுவார். அது என்ன என்றால், உண்ணுகின்ற பொழுது உண்ணுகின்ற உணவிலே நம்முடைய சிந்தனை இருக்க வேண்டும், பேசுகின்ற பொழுது பேசுகின்ற சிந்தனையிலே நம்முடைய எண்ணம் இருக்க வேண்டும், உறங்குகின்ற பொழுது நம்முடைய எண்ணம் உறங்குவதற்குரியதாக இருக்க வேண்டும். அதைத்தான் ரவி அவர் அழகான முறையிலே சொன்னார். ஒரு சின்ன வழக்கறிஞரிடம் ஒரு செய்தியை சென்ற வாரத்திலே அனுப்பியிருந்தார். இப்படி ஒருவர் சொல்லுகின்றார் என்று சொன்ன பொழுது அவருக்கு சொன்னேன். ரவி அவர் சொன்னார்கள், நாம் வீட்டிலே இருக்கின்ற பொழுது குடும்பத்திலே இருக்கின்றவருடைய எண்ணங்களோடு இருக்க வேண்டும். வீட்டிலே இருந்து புறப்பட்ட உடனே நாம் தொழில் நிறுவனத்திற்கு செல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற நிகழ்வுகள் அப்பொழுதுதான் வர வேண்டும். அங்கே தொழில் நிறுவனத்திலே இருக்கின்ற பொழுது வேலை செய்கின்ற இடத்திலே நம்முடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய எண்ணம் அங்கே இருக்கின்ற தொழிலாளர்கள் பற்றியதாக, அங்கே இருக்கின்ற மற்றவர்களை பற்றியதாக, தொழில் நிறுவனத்தை எப்படி முன்னேற்றுவது என்ற சிந்தனையுடையதாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதுபோல வீட்டிற்கு வருகின்ற பொழுது அந்த சட்டையை அங்கே கழட்டி வைத்து விட்டு நம்முடைய புதிய அணிகலனாக இருக்கின்ற சட்டை அணிந்து கொண்டு வீட்டிலே குழந்தைகளோடு, பெற்றோர்களோடு, மற்றவர்களோடு இணைந்து வாழ்கின்ற சிந்தனையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அழகாக சொன்னார். ஆகவே நாம் வருவதை எதிர்கொண்டு அதையெல்லாம் வெற்றி கொள்வதற்குரிய வகையிலே நம்முடைய வாழ்க்கை முறை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனையை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் மிகச்சிறந்த பேச்சாளர்கள், மருத்துவர்கள் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய உணவு முறை எப்படி இருக்க வேண்டும், பழக்க வழக்கம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி தன்னுடைய வாழ்க்கை முறையை பழைய முறைக்கு நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், அதிகாலையில் எழ வேண்டும், நல்ல முறையிலே படிக்க வேண்டும், நம்முடைய உடற்பயிற்சி செய்ய வேண்டும், தேக ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நல்ல தெளிவான கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள். அவர்கள் சுவிட்சர்லாந்திலே இருந்து ராஜா அவர்கள் ஆறுமுகம் பேசுகின்ற பொழுது மிக தெளிவாக சொன்னார். நம்முடைய உலக வரலாற்றையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும் என்றால் எத்தனையோ நூல்களை நாம் தேடி படிக்க வேண்டும். அதற்கெல்லாம் நேரம் இல்லை. ஆனால் ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரத்திலே உலக வரலாற்றை எல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இதன் மூலமாக கிடைத்தது. இப்படி சட்ட வல்லுநர்கள், தொழிலதிபர்கள், தொழிலை எல்லாம் எப்படி நாங்கள்
கடைநிலையிலே இருந்து கொண்டு சென்றோம் என்பதை எல்லாம் அவர்கள் தெள்ள தெளிவாக சொன்னார். அதே போல வழக்கறிஞர்களாக இருக்கட்டும், சட்ட மேதைகளாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொருவருடைய உரையும் நமக்கு வாழ்க்கையிலே ஒவ்வொரு பாடங்களாக இந்த 15 நாட்கள் அமைந்திருந்தது. இந்த நம்மை முடக்கி வைக்கின்ற இந்த நிலையிலேயும் கூட பல சிந்தனைகளை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு KPN குழுமம் ஒரு நல்ல ஏற்பாடை செய்திருக்கின்றார்கள். 15 நாட்களிலே நாம் பல அரிய செய்திகளை எல்லாம் தெரிந்து கொள்ளுகின்ற வகையில் இது அமைந்திருக்கின்றது. ஆகவே நம்முடைய வாழ்க்கை முறை பெற்றோரை போற்றுவது. முதலிலே நாம் பெற்றோர்களை வணங்க வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவது போல பெற்றோர்களை வணங்க வேண்டும். ஒரே ஒரு செய்தியை நிறைவு செய்கின்றேன். இங்கு இப்பொழுதெல்லாம் பள்ளிக்கூடங்களிலே பார்க்கின்ற பொழுது பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களிலே பெற்றோர்களை வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு மரபை ஏற்படுத்தி இருக்கின்றார். பாத பூஜை செய்ய வேண்டும் என்று. இப்படி அருகிலே இருக்கின்ற ஒரு பள்ளியிலே பெற்றோருடைய வழிபாடு நடக்கின்றது. அதற்கு ஒரு 3வது வயது படைக்கின்ற ஒரு பெண் குழந்தை தன்னுடைய தாய் தந்தையரை அந்த விழாவிற்கு அழைக்கின்றது. ஒவ்வொருவரும் பெற்றோர்கள் இருக்கையிலே இருக்க வேண்டும், குழந்தை கீழே அமர்ந்து இருக்க வேண்டும். குழந்தை அந்த பெற்றோருக்கு பாத பூஜை செய்ய வேண்டும். ஒரு தந்தையார் மட்டும் வருவதற்கு வரமாட்டேன் என்று சொல்லுகின்றார். அந்த குழந்தை சொல்லுகின்றது, நீங்கள் வரவில்லை என்றால் நான் பள்ளிக்கூடம் செல்ல மாட்டேன் என்று அந்த குழந்தை அடம் பிடிக்கின்றது. அப்பொழுது அந்த பெற்றோர் குழந்தையோடு அந்த பெற்றோர்களும் செல்கின்றார்கள். அங்கே அமர வைக்கப்பட்டு அந்த குழந்தை தன்னுடைய பெற்றோருக்கு பாத பூஜைகள் எல்லாம் 3வது படிக்கின்ற ஒரு 8 வயது 7 வயது குழந்தை பெற்றோருக்கு பாத பூஜை எல்லாம் செய்து வழிபாடு செய்கின்றது. அப்பொழுது அந்த தந்தையார் கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருக்கிறார். யாருக்கு என்ன என்று புரியவில்லை. அதன் பின்பு அவர் அந்த வழிபாடு முடிந்தவுடனே அந்த குழந்தையையும் மனைவியையும் விட்டு வெளியிலே வேகமாக சென்று விட்டார். யாருக்கு என்று புரியவில்லை. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அவர் மீண்டும் பள்ளிக்கூடத்திற்கு வந்து பெற்றோர் ஆசிரியர்களையும் பள்ளியினுடைய முதல்வரையும் பார்த்து, நான் ஏன் இப்படி செய்தேன் என்றால், நான் என்னுடைய குழந்தை என்னை தெய்வமாக போற்றி என்னை வழிபாடு செய்கின்றது. ஆனால் நான் என்னுடைய பெற்றோர்களை முதியோர் இல்லத்திலே விட்டு விட்டேன். ஆகவே என்னுடைய உள்ளம் மிக வருந்தியது. உடனே சென்று முதியோர் இல்ல காப்பகத்திலே இருந்து என்னுடைய குழந்தையை இன்று அழைத்து வந்து வீட்டிலே விட்டு இப்பொழுது வருகின்றேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே ஒவ்வொரு நல்ல நிகழ்வுகளும் பலருடைய உள்ளத்திலே நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். நாம் எதை பார்க்கின்றோம், நல்லதை பார்க்கின்ற பொழுது நல்ல சிந்தனைகள் வருகின்றன. பலது தேவையில்லாதது வருகின்ற பொழுது அதை ஒதுக்கிவிட்டால் நமக்கு அதை பற்றிய துன்பங்கள் வருவதில்லை. அதன் காரணமாக மன அழுத்தங்கள் ஏற்படுவதிலே இருந்து விடுபட முடியும். அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றனர். ஆகவே சாப்பிடுகின்ற பொழுது சாப்பிடுவது, உறங்குகின்ற பொழுது உறங்குவது, பேசுகின்ற பொழுது பேசுவது என்று சொல்லுவது போல் நம்முடைய சிந்தனைகள் அந்தந்த நேரத்திலே எப்படி இருக்கின்றது அந்த நல்ல சிந்தனைகளோடு. ஆகவே பெரியவர் கூட சொல்லுவார், உன்னுடைய நண்பரை காட்டு உன்னுடைய வரலாற்றை சொல்லுகின்றேன் என்று சொல்லுவார். ஆகவே நல்ல நண்பர்கள் இருக்கின்ற பொழுது, நல்ல குடும்பம் இருக்கின்ற பொழுது ஒரு நல்ல சாதிக்கின்ற எண்ணங்கள் ஒவ்வொருவராலும் முடியும் என்பதை நாம் இதன் வாயிலாக பார்க்கின்றோம். நமக்கு இந்த கொரோனா காலமும் கூட ஒரு பெரிய பாடத்தை நமக்கு சொல்லி இருக்கின்றது. இயற்கையை பேண வேண்டும். இயற்கையிலே இருக்கின்ற இயற்கை வளத்தை நாம் அழிக்கக்கூடாது, இயற்கையோடு வாழ வேண்டும் என்கின்ற செய்தியை நமக்கு பாடமாக கொடுத்திருக்கின்றது. WHO மூலமாக ஒரு அழகான செய்தியை லண்டனிலே இருந்து சிவாப்பிள்ளை என்கின்ற ஒரு மடாலை அன்பர் அனுப்பியிருந்தார். சைவ உணவுகளை எல்லாம் மேற்கொள்கின்றவர்களுக்கு இந்த கொரோனா நோய் இல்லை, அவர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்கின்ற செய்தியை சொல்லி இருக்கின்றார். ஆகவே இயற்கையான வாழ்க்கை முறையை வாழ்கின்றவர்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்பதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கின்றார். இப்படி ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி பெரும் நோய் இருந்திருக்கின்றது. அந்த நோயானது இந்த தலைமுறைகளை பார்க்கின்ற பொழுது யாருக்கும் இப்படி ஒரு 60 நாட்கள் ஒரு இடத்திலே அடைந்திருக்கின்ற சூழ்நிலை ஏற்படவில்லை. இது அடுத்த தலைமுறைக்கு ஒரு வரலாற்றிலே ஒரு பதிவாக இருக்கும் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. ஆகவே இந்த காலகட்டத்திலே இருந்து எல்லாரும் மீண்டு வர வேண்டும். மீண்டும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒளி வீசக்கூடிய காலங்கள் உருவாக வேண்டும். அதற்கு எல்லாம் இந்த இறைவனை நாம் இந்த நேரத்திலே வேண்டுவதோடு எல்லாரும் இயற்கையாக இருக்கின்ற இறைவனை நாம் போற்றி, எல்லாரும் நம்முடைய அருளாளர்கள் போற்றுகின்ற பொழுது மிக அழகாக போற்றுவர். தான் மட்டுமில்லை, தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லுவார். அப்படி இந்த உலகம் இன்புற்றிருக்க வேண்டும். வான்மிகில் வளாது பெய்க மழிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசைய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று பாடினார். உலகமெல்லாம் வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய சிந்தனையை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டியதாக இருக்கின்றது. அந்த வழியிலே நாம் பின்பற்றி எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி
KPN குழுமமானது இன்று ஒரு சிறந்த ஒரு அறக்கட்டளையாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்காலத்தில் இது பல அறப்பணிகளை எல்லாம் செய்வதற்கான ஒரு தொடக்கத்தை இது ஏற்படுத்தி இருக்கின்றது. வருங்காலத்திலே ஒரு சமுதாய பணிகளை, மருத்துவ பணி, கல்வி பணிகளுக்கான பல பணிகளை எல்லாம் இது தொடர்ந்து செய்வதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகளை இந்த குழுமத்திலே இருக்கின்றவர்கள் சிறப்பான முறையிலே தொடர்ந்து கொண்டு செல்கின்ற முயற்சி எடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, இந்த 15 நாட்களாக தொடர்ந்து இந்த காணொலியிலே கண்டுகளித்து உலகம் முழுவதும் இருக்கின்ற அனைவருக்கும் உடைய நல்வாழ்த்துக்களை சொல்லி, எல்லாரும் விரைவிலே நலம் பெற வேண்டும். உலகத்திலே பிணியிலே இருக்கின்றவர் விரைவிலே நலம் பெற்று எல்லா வளங்களும் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய தண்டமில் கடவுள், தண்டாயுதபாணி கடவுளுடைய திருவருளை, எங்களுடைய ஆதி குருமதுவர் திருப்பெருந்திரு ராமானுசாமியுடைய குருவருளையும் மனமெய் மொழிகளால் வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். நன்றி. நமது குலகுருக்கள் சேரவை ஆதீனம் தவத்திரு குமரகுருபர சுவாமிகள் நமக்கு அருளாசியும், நம் கொங்கு குல நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தியதற்கும், அவர்களுடைய அருளாசியை பெற்றதற்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களின் சார்பாக அவர்களுக்கு நம் நன்றியை காணிக்கையாக்கின்றோம். அடுத்தது தவத்திரு பேரூர் மருதாசல அடிகளார் அவர்களுடைய அருளாசி பெறவும், அவர்களுடைய வாழ்த்துரை பெறவும் நமது கொங்கு சொந்தங்களின் சார்பாக அவரை வருக வருக என்று வரவேற்கின்றோம். நம்முடையான் குருவாகி இங்கு எமது அல்லல்லறுத்தான் என்றும் தீபர, அவன் தாழ் தொழுவாம் என்றும் தீபர. போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னொருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயக்குறவர்கள், திருமுறை ஆசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்கள், திருவள்ளுவர் தொல்காப்பியராதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கையிலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதிகுரு சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் தெய்வ திருப்பெருந்திரு தமிழரி வழிபாட்டு தந்தை கைலை குருமணி அவருடைய குருவருளாலும் அவரவர்களுடைய குலதெய்வங்களுடைய நல்லருளாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி மகிழ்கின்றோம். நம்முடைய KPN குழுமத்தின் சார்பாக மிக அருமையான முறையிலே இந்த நிகழ்வுகள் எல்லாம் தொடங்க பெற்ற ஒரு 15 நாட்களாக எல்லோருக்கும் அருமையான ஒரு என்னங்க, கொஞ்சம் ஸ்கிரீன் சேஞ்ச் பண்ணணுங்க. கொஞ்சம் சைடா தெரியுதுங்க, தலைகளா இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் மாத்தணுங்க, டைரக்ஷன்ஸ், ஸ்கிரீன் டைரக்ஷன் மாத்தணுங்க. என்ன பண்றது? இப்ப கரெக்டா இருக்குங்க சாமி, இப்ப கரெக்டா இருக்கு, இப்ப சரியா இருக்குங்க. சரியா இருக்குங்களா? இப்ப சரியா இருக்குங்க சாமி, இப்ப சரியா இருக்குங்க, இப்ப பேசலாங்க. சரி சரி. அத்தகைய வகையிலே நம்முடைய பேரன்பிற்கும் கழுதகை தோழமைக்கும் உரிய சிறவையாதீனம் அடிகள் விருந்தை அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஒரு பெரிய விழிப்புணர்வை இந்த ஊரடங்கு காலத்திலே நமக்கு ஏற்படுத்தி இருப்பது இந்த KPN நெட்வொர்க். அதனுடைய அன்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இதிலே நம்முடைய ஆதீனங்களும் சரி, அதை தொடர்ந்து பேசிய அறிஞர் பெருமக்களும் சரி, அவர்கள் அருமையான முறையிலே கருத்துரைகளை வழங்கி இருக்கின்றார்கள். இதையெல்லாம் நாம் செயலாக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஒரு பெரிய வீட்டிலே ஒரு பெரிய நிகழ்வு நடைபெறுகிறது என்று சொன்னால் ஒவ்வொருவரும் பல்வேறு வகையான உணவுப் பொருட்களை எல்லாம் தயாரிப்பார்கள். தயாரிப்பது பெருமை அல்ல, அந்த தயாரித்த உணவுப் பொருட்களை எல்லாம் பலரும் உண்டு அதனுடைய சுவையை உணர்ந்து அதன் மூலமாக ஒரு நல்ல ஆற்றலை பெறுகின்ற போதுதான் அவர்கள் சமைத்த உணவுக்குண்டான பலன் கிடைக்கும். அதுபோலதான் பல்வேறு அறிஞர் பெருமக்கள் நமக்கு இங்கே அருமையான
முறையிலே இந்த நல்ல கருத்துரைகளை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த கருத்துரைகளை நாம் எந்த அளவுக்கு செயல்படுத்துகின்றோமோ செயல்படுத்திற்கேற்ற வகையிலே தான் அந்த வல்லமை பொருந்தியதாக இருக்கும். அந்த வகையிலே இப்பொழுது நம்முடைய கேபிஎன் மூலமாக பல்வேறு நல்ல திட்டங்களை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். நிறைய உறுப்பினர்களை இதிலே சேர்த்துவது, அதே போல அந்த உறுப்பினர்களை எல்லாம் கொண்டு எந்தெந்த வகையிலே இந்த நம்முடைய கொங்கு சமுதாயத்தைச் சேர்ந்த கொங்கு சொந்தங்களுடைய அந்த வாழ்வாதாரத்தையும் அவர்களுடைய வாணிகத்தையும் பெருக்குவது, சேவைகளை எல்லாம் எல்லாரிடத்திலேயும் கொண்டு செல்வது என்பதற்குண்டான செயல் திட்டங்களை எல்லாம் அருமையான முறையிலே சிந்தித்து வருகின்றார்கள். ஒருவேளை இன்றே அது தொடங்குவதாக இருந்தது, அதையெல்லாம் இன்றே அதை தொடங்கி வைப்பதாக கூட இருந்தது. இருந்தாலும் கூட விரைவிலே அதற்குண்டான செயல் திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கப்படும். இத்தனை நாட்களாக நாம் வீட்டிலேயே இருந்ததன் காரணமாக இதையெல்லாம் செய்மெடுத்தோம் என்று விட்டுவிடாமல் நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் நண்பர்களாக இருந்தாலும் சரி, சுற்றத்தார்களாக இருந்தாலும் சரி, அவர்களை எல்லாம் இந்த கேபிஎன் என்று சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொள்ள செய்ய வேண்டும். அதன் மூலமாக பல்வேறு துறைகள், இதுல வெறும் வாணிகம் மட்டுமல்ல, கல்வி சார்ந்தது, மருத்துவம் சார்ந்தது, பொறியியல் சார்ந்தது, நிதி சார்ந்தது, சமுதாயம் சார்ந்தது என்று சொல்லக்கூடிய பல்வேறு வகையான பணிகளை எல்லாம் அது ஒருங்கிணைத்து செயல்பட இருக்கின்றோம். கொண்டும் கொடுத்தும் குடிகுடியூசற்கு ஆட்சியும் என்று சொல்வார்கள். அதுபோல ஒவ்வொரு கொண்டும் கொடுத்தும் இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நிலையை உருவாக்குவதற்கு நம்முடைய கேபிஎன் முயன்று வருகின்றது. அதற்குண்டான பணியை செய்ய வேண்டும். அதே போல நிறைய பெருமக்கள் எல்லாம் நிறைய சொல்லி இருக்கின்றார்கள். அதற்கேற்ற வகையிலே இப்பொழுது நிறைய செயல் திட்டங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த கடந்த 2-3 நாட்களாக மைய அரசிலே இருந்து பல்வேறு வகையான புதிய திட்டங்களை எல்லாம் நம்முடைய முதன்மை அமைச்சர், அதாவது பிரதமர் மோடி அவர்களும் நிதி அமைச்சர் அவர்களும் மிக அருமையான முறையிலே நிறைய செயல் திட்டங்களை எல்லாம் அறிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். வேளாண்மை சார்ந்ததாக சிறு தொழில்கள், குறுதொழில்கள், நடுத்தர தொழில்கள் என்கின்ற அடிப்படையிலே பல்வேறு வகையான உதவிகளையும் மானியங்களையும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழலிலே இதுகாரும் பேசியதாக இருக்கக்கூடிய அனைத்து அலுவலர்களையும் கொண்டு ஒவ்வொருத்தரும் பேசும்போது அதான் சொன்னாங்க. அண்ணாமலையில தொடங்கி நேற்று மருத்துவர் ஐயா வரை இருக்கக்கூடிய அனைவரும் இதற்குண்டான வகையிலே உதவுவதாக சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே சமைத்த உணவை சூட்டோடு சூடாக சாப்பிட்டால்தான் உடலுக்கு நல்லது என்பதை போல நாம் இந்த நல்ல ஒரு சூட்டோடு சூடாக இந்த அறிவிப்பை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதன் காரணமாக இன்னும் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு உருவாகி இருக்கின்றன. அதற்கு இவர்களை எல்லாம் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கேற்ற வகையிலே அந்தந்த குலதெய்வங்களின் மூலமாகவும் மற்றும் இருக்கக்கூடிய அமைப்புகள் மூலமாகவும் அதற்குண்டான செயல் திட்டங்களையும் நம்முடைய கேபிஎன் சேர்ந்ததாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ஒரு 15 நாட்களாக பல்வேறு வகையில அல்லும் பகலும் இந்த திட்டத்தை எப்படி கொண்டு போவது, இதெல்லாம் எப்படி செய்வது என்பதற்காக இந்த இணைய வழியில இருக்கக்கூடிய இந்த காணொலியை அமைப்பதற்காக நல்ல முறையில உழைத்திருக்கின்றீர்கள். அந்த உழைப்போடு சேர்த்து அதை நாம் சோர்ந்து விடாமல் இதை தொடர்ந்து அதை மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்குண்டான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அதிலே தொடர்ந்து ஒவ்வொருவரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நம்முடைய அண்ணாமலை, ரவி அவர்கள் எல்லாம் பேசுகின்ற போது அவர்கள் சொன்ன கருத்து அந்த கூட்டுறவு வேளாண்மை என்று சொல்லக்கூடியது. அந்த வேளாண்மையை வளப்படுத்துவதற்கு அரசு நிறைய பெரிய அளவிலே 2 லட்சம் கோடி நமக்கு அந்த வேளாண்மைக்காக ஒதுக்கி இருக்கக்கூடியதையெல்லாம் பார்க்கின்றோம். இதை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல மலேசியாவில் இருக்கக்கூடிய தங்கவேல் அவர்கள் குறிப்பிட்டதை போல என்னென்ன தொழில்கள் எல்லாம் எதிர்காலத்தில் சிறந்து விளங்கும் என்பதை பற்றி அவர்கள் ஒரு பட்டியலிட்டிருக்கின்றார்கள். அந்த தொழில் சார்ந்ததாக இருக்கக்கூடிய துறையிலே நாம் ஈடுபடுவதற்குண்டான வகையிலே அந்த ஒரு முனைப்பினை உருவாக்கி கொண்டு சேர்க்க வேண்டியது நம்முடைய ஒரு நல்ல தலையாய கடமையாக இருக்கின்றது. அதே போல 2 மருத்துவர்களும் இதயம் சம்பந்தமாகவும் உணவு சம்பந்தமாகவும் நமக்கு அருமையான உரையை நல்கினார்கள். அந்த வகையிலே நாம் நல்ல உடல்நலத்தை பேணிக் கொள்வதோடு அவர்களை கொண்டு அடுத்த தலைமுறையினருக்கும் நமக்கும் தேவையாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு வழிகாட்டல்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய தேவராஜ் ஐயா அவர்கள் நல்ல நிறைய கருத்துக்களை சொன்னார்கள். அந்த குலதெய்வ கோயில்களை எல்லாம் 300க்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கின்றன, அவற்றை எல்லாம் செம்மைப்படுத்த வேண்டும் என்பது அதற்குண்டான வகையில அவர்களும் உதவுவதாக சொல்லி இருக்கின்றார்கள். அதே போல் நம்முடைய சந்திரமோகன் அவர்கள் பேசுகின்ற போது அருமையான முறையிலே இதனுடைய வளர்ச்சிக்கு எல்லா வகையிலும் துணை நிற்கின்றோம். ஸ்கில் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே பயிற்சி மையத்தை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அந்த பயிற்சி மையத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றெல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். அவற்றையும் ஆங்காங்கே வட்டார அளவிலே
ஒரு 5-6 குலதெய்வ கோயில்கள் ஒன்றாக சேர்ந்து அந்தந்த குலதெய்வத்தை சேர்ந்ததாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதற்குண்டான பயிற்சியை வழங்கினால் மிகவும் ஒரு சிறப்பாக இருக்கும். இந்த சூழலை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளலாம். அரசினுடைய மானியம், நிதியுதவி போன்றவை எல்லாம் கிடைப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதே போல நம்முடைய ராஜா ஆறுமுகம் அவர்கள் குறிப்பிட்டதை போல அவர்கள் இந்த ஐநா சபைக்கு நாம் மேலே போகின்ற போது என்ன செய்ய வேண்டும், நாங்கள்லாம் அங்கே சென்ற போது அருமையான முறையிலே விருந்தோம்பினார்கள் அவர்களும் மகேந்திரன் அவர்களும். அவர்களுடைய கருத்து மிகவும் நல்ல செறிவாக இருந்தது. அதே போல அவருடைய சிந்தனை என்ன என்று சொன்னால், நாம் 2 பேரை இங்கே படத்திலே போடுகின்றோம், காளிங்கராயினியும் தீரன் சின்னமலையும். அந்த தீரன் சின்னமுடைய விழாவை ஒரு சமுதாய விழாவாக சேர்க்க வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணம். அதற்குண்டான வகையிலேயும் நாம் KPN எல்லாம் அவர்களோடு சேர்ந்து இருந்து அதை செய்வதற்குண்டான முயற்சியை செய்ய வேண்டும். அதே போல நமக்கு இந்த நல்ல கருத்தினை சொல்லுகின்ற போது நம்முடைய திருப்பூர் நம்முடைய ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராஜா சண்முகம் அவர்கள் அருமையான முறையிலே நிறைய செய்திகளை சொன்னார்கள். அவருடைய முயற்சியாக அங்கு இருக்கக்கூடிய அந்த திருப்பூரை வளமாக இருக்கக்கூடிய வகையில செய்வது என்கின்ற போது நிறைய நம்முடைய இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல நேற்று பேசியதாக இருக்கக்கூடிய மருத்துவர் நம்முடைய பழனிவேலையா பேசுகின்ற போது எந்தெந்த துறையிலே நமக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கின்றதை அருமையான முறையிலே பட்டியலிட்டிருக்கின்றார்கள். அந்த துறைகளை எல்லாம் நாம் அடையாளம் கண்டு அந்த துறைகளிலே நாம் கால்வதிக்க வேண்டும். மருந்து உற்பத்தியாக இருந்தாலும் சரி, மருத்துவமனைக்கு தேவையாக இருக்கக்கூடிய கட்டமைப்பு கருவிகளை உற்பத்தி செய்வதாக இருந்தாலும் சரி, அது ஐடி மென்பொருளை உருவாக்குவதாக இருந்தாலும் சரி, இது போன்று இருக்கக்கூடியவற்றுக்கெல்லாம் என்ன வாய்ப்பு என்பதை பற்றி அருமையான முறையிலே நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அவற்றையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இன்று நம்முடைய பிரசாந்தி நிலையத்தினுடைய தீபா அவர்கள் அருமையான முறையிலே அந்த சிறப்பு குழந்தைகளை பற்றியதாக இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பை வழங்கினார்கள். அதிலேயும் நாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையிலே பல்லாற்றானும் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் சரி, சிறப்பு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்திலே பின்தங்கிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவர்களை எல்லாம் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த குலதெய்வ கோயில்களின் மூலமாகவும் அல்லது 3-4 குலதெய்வ கோயில்களை சேர்ந்தவர்கள் ஒன்று சேர்ந்தும் அந்தந்த பகுதியிலே அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, முதியோர்களுக்கு என்று சொல்லி ஒரு சில நல்ல வசதிகளை செய்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்த்துக்களும் ஆசைகளும் நிச்சயமாக நமக்கு பல்வேறு வகையிலே துணைபுரியும். நம்முடைய குருமகா சன்னிதானங்கள் சிறவையாதீனம் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த பணியை நாம் மேலும் மேலும் நல்ல முறையிலே விரிவாக்குவதற்குண்டானதாக இருக்கக்கூடிய செயல் திட்டங்களை கொண்டு சேர்க்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. அத்தகைய கடமையிலே எல்லா வகையிலேயும் நம்முடைய பேருராதி இணைந்திருக்கும். நான் இந்த KPN குழுமத்தை சார்ந்த பாராட்டுதலுக்குரிய தலைவர் மருத்துவர் நம்முடைய மனோகரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் மலேசியாவில் இருக்கக்கூடிய பழனி ஐயா அவர்கள், சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய திருநா அவர்கள் மற்றும் நம்முடைய இந்த நிகழ்ச்சியை செமையான முறையில் நெறிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் ராஜசேகரன் அவர்கள், செல்வகுமார், திலக், இளஞ்செழியன் உள்ளிட்டதாக இருக்கக்கூடிய ஜெயபால் போன்றவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும், நம்முடைய தணிக்கையாளர் அழகிசாமி ஐயா போன்றவர்களுக்கும் விரைவிலேயே வாய்ப்பு இருந்தால் இப்பொழுதெல்லாம் இயங்கி செல்லலாம் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கின்றது. நாம் விரைவிலே சந்தித்து இதற்குண்டான ஒரு செயல் திட்டத்தையும் நாம தொடர்ந்து செய்வதற்குண்டான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதற்குண்டான முயற்சியை மேற்கொள்வதற்கு நாம் நல்ல முறையில செயல்படுவோம். அதை நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருப்பதை போல மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு சொல்லி இருக்கின்றார்கள். அதைத்தான் திருமூலர் அருமையான முறையிலே திருமந்திரத்திலே குறிப்பிட இருக்கின்றார்கள். அதே போல அன்பர்படி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட வகையிலே நம்முடைய சமுதாய மேன்மை என்பது தனிப்பட்ட வகையிலே எல்லை கட்டிய ஒன்றல்ல. இது போன்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமுதாயம் இதே போல ஒருங்கிணைத்து செயல்படுகின்ற போது உலகெங்கும் வளமாக இருப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கின்றது. அறிஞர் பெருமக்கள் எல்லாம் சொல்வது, இந்த கொரோனாவுக்கு பின்னதாக மிகப்பெரிய அளவிலே பொருளாதாரத்துறையிலே, நம்முடைய நிதித்துறையிலே, அரசு துறையிலே, சமுதாயத்துறையிலே என்று சொல்லி பல்வேறு வகையான மாற்றங்கள் எல்லாம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சொல்லி இருக்கின்றார்கள். அந்த வாய்ப்புகளை எல்லாம் நாம் நல்ல முறையிலே காலத்தை பயிற்சி என்று சொல்லி இருக்கின்றார்கள். அது போன்று இருக்கக்கூடிய வகையிலே நல்ல முறையிலே நமக்கு ஆடிப்பட்டம் தேடிவதையெல்லாம் என்று சொல்லுவது நம்ம ஊருடைய பழமொழி. அது மாதிரி நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நல்ல முறையிலே பயன்படுத்தி நம்முடைய குங்கு சொந்தங்கள் அனைவரும் மேலோங்கி வர வேண்டும். ஏற்கனவே உரையிலே பலர் குறிப்பிட்டதை போல இந்திய அளவிலே குஜராத்தில் இருக்கக்கூடிய பட்டேல் சமுதாயம் போன்றவர்கள், உலக அளவிலே இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் போன்ற அடிப்படையிலே நம்முடைய கொங்கு சொந்தங்களிடத்திலே ஒரு உழைப்பு உன்னதம் என்று சொல்லக்கூடியது இருக்கின்றது. அதை வெளிக்கொணர்ந்து அதை வளப்படுத்துவது நம்முடைய பணி என்கின்ற அடிப்படையிலே நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி இத்தனை நாட்களாக இந்த நல்ல நிகழ்வுகளை எல்லாம் நடத்தியதாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் நீங்கள் எங்களுடைய இந்த குழுமத்திலே வந்து கலந்திருந்து
கருத்துரைகளை நல்குவதோடு பயிற்சிகளை நல்குவதோடு எல்லா வகையிலேயும் இந்த குழுமத்தை சார்ந்தவர்கள் வளம் பெற துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல நம்முடைய வழக்கறிஞர் அம்மா அழகுலட்சுமி அம்மா அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றவர்கள் யாராவது விடுபட்டிருந்தால் அந்த உரையாற்றிய அனைவருக்கும் நம்முடைய உலங்கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் மீண்டும் உங்களுக்கு இறைவன் எல்லா வகையான நலங்களையும் நல்குவதற்கு இறைவனுடைய திருவடிகளை வேண்டி நிறைவு செய்கின்றோம். போற்றியோம் நம சிவாய். மிக்க நன்றி சுவாமி. குருமகா சன்னிதானங்கள் தவத்திரு பேரூர் மருதாசல அடிகளார் அவர்களின் பாதம் பணிந்தும், தவத்திரு குமரகுருபர சுவாமிகள் அவர்களின் பாதம் பணிந்தும், அவர்களுடைய நல்லாசைகளும் அவர்களுடைய வாழ்த்துரைகளும் நமது கொங்கு சொந்தங்கள் பல 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் பல நாடுகளில் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் இன்று ஒன்று கூடி முதல் அத்தியாயமான நம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு கேபிஎன் குழுமத்தின் முதல் படி முதல் அத்தியாயத்தை வெற்றிகரமாக நமது கடவுளின் அருளாசையுடன் நமது குல குருக்களின் அருளாசையுடனும் அவர்களின் வழிகாட்டுதலின் படியும் வெற்றிகரமாக இந்த 15 நாள் ஜூம் ஆப் காணொளியை நாம் கடந்து வந்துள்ளோம். பல சொந்தங்கள் வெளிநாடுகளில் இருந்து இன்று காலை முதல் திரு பழனியப்பன் மலேசியாவில் உள்ள அவர்களுக்கும், திருஞானம் திருநாவுக்கரசு அவர்கள் சிங்கப்பூரில் உள்ளார்கள் அவர்களுக்கும், மற்ற பல கேபிஎன் குழுமத்தை சார்ந்த நமது வழிகாட்டி டாக்டர் சி மனோகரன் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய அனைத்து அன்பர்களுக்கும் தொடர்ந்து நாம் இவ்வாறு அனைத்து சொந்தங்களையும் ஒன்று கூடும் விதமாக சுவாமிகளின் அருளாசியுடன் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அவ்வாறே சுவாமிகளின் அருளாசியுடன் கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் ஒரு புதிய அத்தியாயம் மீண்டும் தொடங்கும். அதை பற்றிய செய்தி உங்களுக்கு விரைவில் வெளிவரும். நீங்கள் நமது கேபிஎன் நெட்வொர்க் அதில் சேருவதற்கு அந்த லிங்கை பயன்படுத்தி பதிவு செய்யாமல் இருந்திருந்தால் தயவு செய்து இன்றே பதிவு செய்யுங்கள். உங்களுக்கு SMS வழியாகவோ அல்லது வாட்ஸ்அப் வழியாகவோ செய்திகள் வராமல் இருந்திருந்தால் இன்று இந்த காணொளி முடியும் பொழுது இங்கே இருந்து அந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டு உங்களுடைய தொலைபேசி எண்களையும் எங்களுடன் சேட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. அனைத்து கொங்கு சொந்தங்களும் எல்லா சிறப்பும் சீரும் பெற்று 16 பெற்று பெருவாழ்க வாழ வேண்டும் என்று நமது குருக்களின் அருளாசியுடன் விடைபெறுகிறோம். கேபிஎன் குழுமம் சார்பாக அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் கேபிஎன் பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு. நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 0 13 2999 144
என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.